சரி, ரைட். இந்த போன வகுப்புல நாங்க இந்த இதுகளை பத்தி பார்த்திருந்தோம். அதாவது ஒரு மின்புல கோடுகள் கடத்திக்குள்ள எப்படி போகும், ஒரு காவலிக்குள்ள எப்படி போகும், ஒரு வெற்றிடத்துக்குள்ள எப்படி போகும்னு பார்த்திருந்தோம். உங்களுக்கு தெரியும் இந்த மின்புல கோடுகள்ங்கிறது ஒரு கற்பனையா வரையப்படுற ஒரு கோடு தானே. இந்த மின்புல கோடுகள்ங்கிறது ஒரு மின்புல கோடுகள் சீரா இருந்துச்சாமண்டா, ஒரு சமாந்தரமா இருந்துச்சாமண்டா, அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஒரு சீரான மின்புல வலிமை இந்த திசையில் இருக்கிறது சொல்லுவோம். அதாவது இப்படி சீரான கோடு வருதாமண்டு இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், சீரான மின்புல வலிமை உள்ள பிரதேசம் சொல்லுவோம். இந்த மின்புல வலிமையோட இந்த மின்புல வலிமையை ஒப்பிட்டோம்டா இந்த கோட்டை விட இந்த கோடு என்ன செஞ்சிரு, இதை விட இந்த கோடு நெருங்கிக்கிறதால இந்த மின்புல வலிமையோட இந்த மின்புல வலிமையோட பருமன் என்ன அறிக்கும், கூடவா இருக்கும். ஆனா ரெண்டுண்ட மின்புல வலிமையும் என்ன அறிக்கும், ஒரு சீரான மின்புல வலிமையா இருக்கும். இது முதலாவது சொல்லியிருந்தேன். அடுத்தது உங்களுக்கு தெரியணும், ஒரு மின்புல வலிமை கோடுங்கிறது மின்புல கோடுகள்ங்கிறது ஒரு நேரேற்றத்துல ஆரம்பிச்சு ஒரு மறையேற்றத்துல போய் முடியுதானே இந்த மின்புல கோடுகள்ங்கிறது. ரைட். அதே மாதிரி பார்த்திருந்தோம், ஒரு கடத்தி எடுத்தோம்டா அதுக்கு உள்ளுக்கு கோடு போகும். ஆனா என்ன, உள்ளுக்கு கோடு நிலைச்சு நிக்காது. இப்படி 3 கோடு போதாமண்டா உள்ளுக்கு மின்புல வலிமையின் பெருமானம் 0 இருக்கும், வெளியால அதே பெருமானம் EN இருக்கும். இது ஒரு கடத்தி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு காவலையை பார்த்தோம்டா, ஒரு மின்னை கடத்தாத உலோகத்தை மின்னை கடத்தாத எடுத்து பார்த்தோம்டா இப்படி 3 கோடு போதாமண்டா உள்ளுக்கு என்ன இருக்கும், மின்புல வலிமை இருக்கும். ஆனா வெளியே போற கோட்டை விட உள்ளுக்கு போற கோட்டுண்ட இது என்ன இருக்கும், குறைவா இருக்கும். ஆனா வெளியால அதே கோடு என்ன போகும், இப்படி கோடு போகும். இந்த மின்புல வலிமை ஈயா இருந்து இது ஒரு ஈரேசா இருக்கும்டா, இந்த ஈங்கிறது ஈரேச விட என்ன இருக்கும், பெருசா இருக்கும். இதுலையும் பத்தி பார்த்திருந்தேன். அதே மாதிரி ஒரு வழி அல்லது வெற்றி எடுத்துட்டா மின்புல வலிமை கோடு ஒன்றுமே நடக்காது, போற மாதிரியே அப்படின்னு செய்யும், அப்படியோ வெளியாகி கொண்டு வரும். இதான் என்ன போன வகுப்புல பார்த்தது. இப்ப நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்டா, இந்த மின்விசை கோடுகளை எது தூண்டும், மின்விசை கோடு தூண்டின எப்படி ஏற்றம் பரம்பும், அதுகளை பத்தி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஒரு உலோகத்தை எடுத்துறா, ஒரு கடத்தி எடுத்துறா, இதுக்குள்ள ஏற்றம்ங்கிறது 0 இருக்கும். அதாவது மின்புல வலிமை 0 இருக்கும். இந்த ஏற்றத்துக்கு நான் வெளியில ஒரு இதை கொடுத்துறேன்டா, வெளியில நான் ஒரு மிகை ஏற்றத்தை வந்து கொடுத்துறேன், ஒரு கியூ ஏற்றத்தை இந்த கடத்தில வந்து கொடுத்துறேன்டா. இந்த கடத்திக்கு மேற்பரப்புல என்ன செய்யும், இந்த ஏற்றம் ஃபுல்லா சீரா பரம்பிக்காடு. அதுக்கான காரணம் என்னண்டா, இந்த ஏற்றத்தை உள்ளுக்கு போயிச்சாமண்டா அதுல சக்தி என்ன செய்யும், கூடும். அந்த சக்தியை குறைக்கும் போதுதான் வெளியில நான் ஒரு ஏற்றத்தை கொடுத்துறேன்டா, ஏற்றம் முழுக்கொழும் என்ன செய்யும், வெளியால சீரா பரம்பி காணப்படும். ஒரு கடத்தி எடுத்தோம்டா மிகையா நான் ஒரு கியூ ஏற்றத்தை நான் மேல் நோக்கி வச்சிரேன்டா, இந்த ஏற்றம்ங்கிறது இந்த மிகையா கொடுத்த இந்த கியூ ஏற்றம்ங்கிறது உள்ளுக்கு நிக்காது, எல்லா ஏற்றமும் என்ன செய்யும் அந்த மேற்பரப்பின் வழியதான் என்ன செய்யும் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன, சக்தியை குறைக்கும் மேற்பரப்பின் வழியே இருக்கும். அப்ப ஒரு கடத்தி ஒரு மின்னை கடத்தக்கூடிய ஒரு கடத்தி எடுத்து அந்த மேற்பரப்புல நான் ஒரு ஏற்றத்தை விட்டுறேன்டா, அந்த மேற்பரப்பு முழுவதும் என்ன செய்யும், சீரா ஏற்றம் பரம்பி காணப்பட்டிருக்கும். அப்ப ஒரு சீரா பரம்பி இருக்குமா சீரற்று பரம்பி இருக்குமாங்கிறத முடிவெடுக்கிறது அந்த ஏற்றம் பரப்பப்பட்ட உருவத்துல தான் இருக்கும். இந்த கடத்திங்கிறது ஒரு சீரான கோலமா இருக்குமெண்டா, ஒரு ஒரு சீரான கோலம் இருக்குமெண்டா, இதுக்கு மேல நான் ஒரு கியூ ஏற்றத்தை வச்சிருந்தா இந்த கியூ ஏற்றம்ங்கிறது என்ன இருக்கும், சீரா இந்த கோலம் மேற்பரப்பு முழுவதும் சீரா என்ன செய்யும், இந்த கியூ ஏற்றம் ஃபுல்லா பரப்பிக்கும். அப்ப இந்த பிளஸ் எல்லாம் கூட்டி வர மொற்ற ஏற்றம்ங்கிறது கியூக்கு என்ன இருக்கும், சமனா இருக்கும். இதை முதல்ல அதை நோட் பண்ணுங்க. சரியா, இதை நோட் பண்ணிட்டீங்க. அப்ப இதுல பத்தி எழுதுங்க கேளுக்கு, இதை நார்மல் எழுதுவோம். ஒரு கடத்தியில் ஒரு சுயாதீன கடத்தியில் ஒரு சுயாதீன கடத்தி என்றா இந்த கடத்தி இருக்கிற பிரதேசத்துக்குள்ள வேறொரு கடத்தியும் இல்லாத ஒரு பிரதேசத்திலும் ஒரு சுயாதீன கடத்தி, ஒரு சுயாதீன கடத்தியில் ஒரு சுயாதீன கடத்தியில் ஒரு சுயாதீன கடத்தியில் ஒரு ஏற்றத்தை ஏற்றினால், ஒரு சுயாதீன கடத்தியில் ஒரு ஏற்றத்தை ஏற்றினால், அதாவது வெளியிலிருந்து ஒரு வந்து ஒரு ஏற்றத்தை விடுறேன், அந்த ஒரு சுயாதீன கடத்தில வெளியால இருந்து ஒரு ஏற்றத்தை ஏற்றினால் ஏற்றம் முழுவதும் ஏற்றம் முழுவதும் ஏற்றம் முழுவதும் ஏற்றம் முழுவதும் மேற்பரப்பை பரப்பி காணப்படும்.
மேற்பரப்பினை பரம்பி காணப்படும். அப்ப இந்த ஏற்றம் முழுவதும் இந்த மேற்பரப்புல பரம்பி இருக்கும். அப்ப ஏற்றம் ஒன்று உள்ளுக்கு போகாதங்கிறது அதுக்கான காரணம் என்ன? இந்த சக்தியை இழிவாக்குறது தான் அந்த வேலையை கடத்தி செய்யுது. காரணம் சக்தியை இழிவளவாக்குவதற்கு. காரணம் சக்தியை இழிவளவாக்குவதற்கு. ஏன் எப்படி சக்தி இழிவாக்குதுங்கிறதெல்லாம் தேவையில்ல உங்களுக்கு. உள்ளுக்கு போயிட்டா மட்டும் அதுக்கு ரிப்பல்சன் போர்சன் கொண்டு வரும். அதாலதான் அதுக்கு சக்தி கூடுதும். அதில் உங்களுக்கு தேவை. காரணம் சக்தியை இழிவளவாக்குவதற்கு. அப்போ ஒரு கடத்தியோ ஒரு சடமங்கிறது தன் சக்தியை குறைச்சி வச்சுக்க தான் விரும்பும். இது மேற்பரப்புல ஏற்றத்தை பரம்பு வச்சுதான் அந்த சக்தி குறையும்ங்கிறதால இந்த கடத்திங்கிறது மேற்பரப்பு முழுக்களும் என்ன செய்யும்? இந்த ஏற்றத்தை பரம்பி வச்சுட்டு. ஆனா ஒரு கோலமா இருந்துச்சாமண்டா, ஒரு சீரான கோலமா இருந்துச்சாமண்டா, இந்த மேற்பரப்புல பரம்பிக்கிற ஏற்றம்ங்கிறது என்ன செஞ்சிருக்கும்? சீரா பரம்பி காணப்படும். அதையும் நோட் பண்ணுங்க. ஒரு கோலமண்டா இந்த மேற்பரப்புல ஏற்றம் முழுவதும் சீராக பரம்பி காணப்படும். அது சீரா பரவுமா சீரற்று பரவுமாங்கிறது நாங்க எந்த எந்த கடத்தில போய் ஏற்றத்தை விடுறோம்ங்கிற உருவத்துல என்ன செஞ்சிருக்கு? தங்கிருக்கு. அது இந்த எஜ்ஜி வழியை தான் கூடுதல் அறிக்கும். அதை புறவு பார்ப்போம் எடுத்தக்கூடிய ஏற்றம் பரமுங்கிறது. சரியா? இது முதலாவது உங்களுக்கு விளங்கிட்டு. இப்ப நம்ம பார்ப்போம், ஒரு பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட ஒரு கோள கடத்தி ஒரு கோள ஓடுகள்ல இப்படி மின்புல வலிமை வரும் என்று பார்ப்போம். ஒரு பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட ஒரு கோள கடத்தி என்றா ஒரு கோளம் இப்படிதான் நிற்கும். இதுக்கு ஒரு மையம் இருக்கும், இதுக்கு ஒரு ஆரை இருக்கும், ஏ என்று எடுக்கட்டும். இந்த பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட கோலத்துல நான் வெளிநோக்கி ஒரு கியூ ஏற்றத்தை விட்டேன்டா, இப்ப உங்களுக்கு விளங்குது இந்த கியூ ஏற்றம்ங்கிறது உள்ளுக்கு போகாது, வெளியில என்ன செஞ்சிருக்கும்? சீரா பரம்பி காணப்படும். அந்த ஏற்றத்தை நான் இப்படி பிளஸ் 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 என்ன செய்யலாம்? நார்மலா எனக்கு விளங்குற மாதிரி நான் குறிக்கலாம். அப்ப இதிலிருந்து வெளிக்கிற கோடுகள்ங்கிறது இதுக்குள்ளுக்கும் மின்புல வலிமை 0. அப்போ ஒரு மின்புல வலிமை 0 இடத்துல மின்விசை கோடுகளும் என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். அப்ப மின்விசை கோடும் மின்புல வலிமையும் சமணன் சிலிந்தன். மின்விசை கோடு இருந்தா தான் மின்புல வலிமை இருக்கும். மின்புல வலிமை இருந்தா தான் என்ன செய்யும்? மின்விசை கோடு இருக்கும். ஒரு கடத்திங்கிறதால உள்ளுக்கு என்ன செய்யாது? மின்விசை கோடுகள் போகாத. இதுக்குள்ள மின்புல வலிமை 0 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப இதுக்குள்ள ஈ வந்து என்ன இருக்கும்? 0 இருக்கும். கடத்தில மேற்பரப்புல நேரேற்றம் இருக்கிறதால உங்களுக்கு தெரியும், ஒரு நேரேற்றத்திலிருந்து ஒரு மறையேற்றத்தை நோக்கி போற ஊர்தான் என்ன? இந்த மின்விசை கோடுங்கிறது. அப்ப இங்க மேல் பரப்புல இருக்கிற எல்லா நேரேற்றமும் இன்னும் ஒரு மறையேற்றத்தை தேடி ஒரு மின்விசை கோடு என்ன செய்யும்? அனுப்பும். அப்ப அந்த மின்விசை கோடுகள்ங்கிறது இந்த கடத்தி மேற்பரப்புக்கு செங்குத்தா என்ன செய்யும்? வெளிக்கிடும். அப்ப இந்த செங்குத்தா வெளிக்கிடணும்டா இதன் ஆரை வழியை தானே செய்யும்? இப்படி ஒரு கோடு போகலாம். இதன் ஆரை வழி இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அதே மாதிரி என்ன இப்படி ஒரு கோடு. இந்த ஆரை வழியை போனா தானே மேற்பரப்புக்கு செங்குத்தா வரும். நோட் பண்ணுங்க. இது உள்ளுக்கு கோடு வராது, ஆரை வழியை போனா தானே என்ன மேற்பரப்புல மேற்பரப்பு இந்த சம அழுத்த மேற்பரப்புக்கு செங்குத்தா தானே செய்யும்? மின்விசை கோடுகள் இருக்கும். அப்ப உள்ளுக்கு கோடு வராது. அதை நீங்க ரூலரை வச்சு ஆரையில இருந்து வெளிக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்ற செய்தி. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு குறித்த நோட் பண்ணுங்க முதல்ல இது. சரியா? சரி. இதுக்கு முந்தி நான் சொல்லியிருந்தேன், ஒரு கோளக்கடத்தி எடுத்தமெண்டா, ஒரு கோளக்கடத்தியை அடுத்துறேன்டா, இந்த கோளக்கடத்தில் இருக்கிற ஏற்றம்ங்கிறது இந்த கியூ ஏற்றம்ங்கிறது இந்த ஏற்றம் முழுக்களும் மையத்துல பொசிஞ்சிருக்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா உண்மையா மையத்துல பொசிஞ்சிருக்கிறது உங்களுக்கு வளர்ந்து நம்ம ஏற்றம் முழுவதும் சீரா மேற்பரப்பு நம்ம பரம்பிருக்கும். ஆனா எங்க லேசிக்கா இந்த ஏற்றம் முழுக்களும் மையத்துல பொசிஞ்சிருக்கிற மாதிரி என்ன செய்யலாம்? யோசிக்கலாம். அப்படி யோசிக்கிறதால இந்த மேற்பரப்பு இருக்கிற அழுத்தம் விங்கிறது அப்படி யோசிச்சேன்டா மேற்பரப்பு இருக்கிற அழுத்தம் விங்கிறது நின்று வரும் Q over 4πε0 என்று சமன் A என்று வரும். இந்த Q ஏற்றம் மையத்துல பொசிஞ்சி இருந்தா வார அழுத்தம்ங்கிறது Q over 4πε0 A என்று வரும். இது முதலாவது தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கோளக்கடத்தியே நான் இந்த மேற்பரப்பு இருக்கிற அழுத்தத்தை காணணும்டா இந்த கோளக்கடத்தில் ஏற்றம் முழுக்களும் இந்த மையத்துல பொசிஞ்சிக்கிற மாதிரி என்ன செய்யலாம்? யோசிக்கலாம். இது என்னத்துக்கு மட்டும் உண்மை? கோளக்கடத்திக்கு மட்டும்தான் உண்மை. இது கூலோமின் விதிலையும் சொல்லியிருந்தேன். இந்த கூலோமின் விதிலையும் ஏற்றம் முழுக்கள் இவர்கிட்ட பொசிஞ்சிக்கிற மாதிரி யோசிச்சு இது ஒரு புள்ளி ஏற்ற மாதிரி யோசிச்சா நாங்க என்ன செய்யறோம்? F7 Q1 Q2 over 4πε0 R வர்க்கம் விசையை குறிச்சது. அதே மாதிரி
அழுத்தத்தை குறிக்கிறதுக்கும் இப்படி குறிக்கலாம். அப்போ ஒரு கோளக்கடத்தில ஏற்ற முழுக்களும் இதுல இருக்கிற மாதிரி யோசிச்சேன்டா, இந்த மேற்பரப்பு முழுக்களும் ஒரே அழுத்தம் அளிக்குமா, வெவ்வேறு அழுத்தம் அளிக்குமா? ஒரே அழுத்தம் அளிக்கும். அப்ப இதுல இருந்து ஆர் தூரத்துல என்ன அழுத்தமோ அதே அழுத்தம் தான் மேற்பரப்புல இருக்கும். அப்ப இதனால் மையமா வச்சுக்கொண்டு இந்த ஆரையை நான் பெருப்பிச்சுட்டு போனேன்டா, இந்த வட்டம்ங்கிறது எப்படி வரும்? இப்படி ஒரு வட்டம் வருதாமண்டா, இந்த மேற்பரப்பு ஏங்கிறதும் இதுவும் என்ன அழுத்தம் இருக்கும்? ஒரு சம அழுத்த மேற்பரப்பு ஆயிக்கும். அப்போ அடுத்த பாயிண்ட் எழுதுங்க, மின்விசை கோடுகள் யாவும் சம அழுத்த மேற்பரப்புக்கு என்ன வரைக்கும் செங்குத்தாக காணப்படும். அதையும் எழுதி போட்டு இந்த ஏ என்கிறதும் சம அழுத்த மேற்பரப்பு, பி என்கிறதும் சம அழுத்த மேற்பரப்பு நோட் பண்ணுங்க. ஏன் உள்ளுக்கு கோடு போல எப்படி மின்விசை கோடுகள் வருது அதெல்லாம் நோட் பண்ணீங்களா? சரி, இப்ப பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட ஒரு கோளக்கடத்தியை பாத்துக்கலாம். அப்ப முதலாவது போட்டிப்பீங்க பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட ஒரு கோளக்கடத்தி போட்டு இப்படி தெளிப்பீங்க. அடுத்து நாம பார்ப்போம் மைனஸ் கியூவாக ஏற்றப்பட்ட ஒரு கோளக்கடத்தி. அப்ப அடுத்து நோட் பண்ணுங்க, மைனஸ் கியூவாக ஏற்றப்பட்ட ஒரு கோளக்கடத்தி. மைனஸ் கியூவா ஏற்றப்பட்ட ஒரு கோளக்கடத்தி. அப்ப மைனஸ் ரெண்டா என்ன பிளஸ் ரெண்டா என்ன ஒரு ஏற்றம் என்ன செய்யாது, உள்ளுக்கு போகாது. அப்ப மைனஸ் கியூவா ஏற்றப்பட்ட ஒரு கோளக்கடத்திக்கிறேன்டா, முதலாவது நான் ஒரு கோலத்துக்கு அந்த கோலத்துக்கு ஒரு மையம் இருக்கும், அந்த கோலத்துக்கு என்ன இருக்கும், ஒரு ஆரம் இருக்கும், அதை என்ன எடுக்கணும். இதை நான் மைனஸா ஏற்றிருந்தா இந்த மைனஸ் ஏற்ற முழுக்களும் தான் இந்த கோலத்தின் மேற்பரப்பின் படி என்ன செய்யும், மைனஸ் ஏற்ற முழுக்களும் பரம்பி காணப்படும். உதாரணத்துக்கு அஞ்சு ஒரு மைனஸ் 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 போடுறேன். அப்படி போட்டேன்டா இந்த மைனஸ் எல்லாத்தையும் கூட்டி வர்றது ஒரு மைனஸ் கியூக்கு என்ன அடிக்குமா சமனாய்க்கும். இந்த ஏற்ற முழுக்களும் இந்த மேற்பரப்பு ஃபுல்லா சீதா பரம்பி காணப்படும். அது உங்களுக்கு தெரியணும். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மின்விசை கோடுகள்ங்கிறது நேரேற்றத்துல தொடங்கி மறையேற்றத்துல செய்யும் வந்து முடியணும். அப்ப இந்த மறையேற்றத்துல வந்து முடியணும் அந்த அம்புக்குறி இப்படித்தான் என்ன செய்யணும் வந்திருக்கணும். அப்ப உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு அம்புக்குறி வர்றேன், இது உள்நோக்கி வரும், இதுவும் உள்நோக்கி வரும், என்ன இப்படித்தான் செய்யும். இந்த இது வரும், நோட் பண்ணுங்க. உள்ளுக்கு இதுலயும் கோடு உள்ளுக்கு வராது. அப்ப இந்த இடத்துல மின்புல வலிமை E சமன் 0 இருக்கு. சரியா? சரி, இதான் என்ன மைனஸ் கியூவா ஏற்றப்பட்ட ஒரு கோளக்கடத்தி. இந்த மின்விசை கோடுகளை வச்சு மின்புல வலிமை எப்படி ஒப்பிட்டோமோ அதே மாதிரி நம்ம என்னத்தை ஒப்பிடலாம், இந்த மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையை என்ன செய்யலாம், ஒப்பிடலாம். அதுக்கு முன்னே நம்ம இதை பார்ப்போம். உதாரணத்துக்கு பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட ஒரு கோலமும் ஒரு கோளக்கடத்தியையும் அதே மாதிரி இன்னும் ஒரு அதுக்கு பக்கத்துல வைக்க மைனஸ் கியூவா ஏற்றப்பட்ட ஒரு கோளக்கடத்தியும் வச்சிருந்தா இப்படி மின்விசை கோடுகள் வரும். கேளுங்க பாப்போம். அப்போ ஒரு பிளஸ் ஏற்றம் இருந்தா அங்க ஒரு மைனஸ் ஏற்றம் இருக்கி, பிளஸ்ல இருந்து போற எல்லா கோடும் ஒரு மைனஸ் ஏற்றத்தை தூண்டத்துக்கு தேவையான ஏற்றம் இஞ்சி இருக்கி. அப்ப இங்க இருந்து போற கோடு எல்லாம் இங்க வந்து என்ன செய்யணும், முடியணும். முதலாவது கோடு இப்படி ஒரு கோடு போகலாம், இந்த பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு இப்படி ஒரு கோடு போனா இப்படி அம்புக்குறி வரும். அதே மாதிரி இதுல இருந்து வலிக்கிட்டு இப்படி ஒரு கோடு போகும், இப்படி ஒரு கோடு என்ன செய்யலாம் போகலாம். அப்ப ஏற்றத்துக்கு நேர் விகித சமனத்தான் மின்விசை கோடுகள் இருக்கும். இதுல இருந்து 5 கோடு வெளியாடலாம்டா, இதுக்குள்ள 5 கோடு வந்து சேரணும். ஏன் இதுவும் கியூ ஏற்றம் இதுவும் கியூ ஏற்றம், 5 கோடு 5 கோடு 6 கோடு 6 கோடு 10 கோடு நினைச்சாம 10 கோடா இருக்கணும். அப்ப பிளஸ் கியூல இருந்து வெளியாற கோடு எல்லாம் வெளிநோக்கி போகும், மைனஸ் கியூல வார கோடு எல்லாம் உள்நோக்கி வரணும். இது இந்த திசையில ஒரு கோடை வெளியே விடுதாமண்டா, இது இந்த திசையில ஒரு கோடு வந்து சாமான் உள்ளுக்கு வந்து சேரும்.
இது இப்படி விடுதாமண்டா வெளிநோக்கி, இது இஞ்சால இப்படி விடுதாமண்டா இது என்ன செய்யணும், இப்படி வந்து இங்கே சேரணும், இது இப்படி வந்து என்ன சாமான் இங்கே சேரணும். நோட் பண்ணுங்க. அப்போ 1 2 3 4 5 6 கியூ ஏற்றத்துல 6 கோடிக்கு 1 2 3 4 5 6 மைனஸ் கியூ ஏற்றத்துல 6 கோடிக்கு. அப்ப ஏற்றத்துக்கு நேரடியான கோடிக்கு இப்படித்தானே என்ன மீன்புல வலிமை கோடு எழுதிக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இங்க இருந்து செங்குத்தா போடும், அங்க இருந்து செங்குத்தா போய் முடியணும். இதுல நீங்க கவனிச்சீங்க ரஜினி. ஏன் இந்த இடத்துல மீன்புல வலிமை கூட, இப்ப எந்த இடத்துல மீன்புல வலிமை என்ற பிரதேசம் கூட இருக்கும். இந்த ஏற்றம் கவரத்தால இந்த பிளஸ் கியூட கூடின ஏற்றம் இந்தியால பக்கம் சரிவாக்கப்படும். ஏன் 2 ஏற்றம் ஒன்று கவரும். அப்ப இந்தியால ஏற்றம் நிறைய இந்தியாலயம் வரும், அங்கல பக்கம் ஏற்றம் இந்தியால வரும். அப்ப இந்த பிரதேசத்துக்குள்ள மீன்புல வலிமை பெருமானம் என்ன கூட இருக்கும். இந்த ஏற்றம் சரிவாய்க்கிறது ஒன்று கவரத்தால பெருமானம் கூட இருக்கும். அதுக்குள்ள நான் கூட கோட்டை காட்டினேன்டா இப்படி ஒரு கோடு வரலாம், இப்படி ஒரு கோடு வரலாம். அப்ப இந்த பிரதேசத்துக்குள்ள மின்புல வலிமை என்ற பெருமானம் இந்தியால ஒப்படக்குள்ள நடுவுல மின்புல வலிமை என்ற பெருமானம் கூட இருக்கும். அதையும் நோட் பண்ணுங்க. அதுக்கான காரணம் ஏற்றம் கவரப்பட்டு இந்த கரையில ஏற்றம் சேமிக்கப்படுறதால இந்த பிரதேசத்துக்குள்ள மின்புல வலிமை என்ற பெருமானம் கூட இருக்கும். உங்களுக்கு கீழே செல்லு வராது. 5 விடயத்தை நேரு சிரி எடுத்துக்கிட்டு வரும். அதுகளை பாத்தீங்கன்னா சரி, இது பிளஸ் 2 கியூ இருந்தா கியூவா இருந்த மாறி வரும், இது பிளஸ் கியூ மைனஸ் கியூ இருந்த ஒரு மாறி வரும். அதுகளை பார்த்து ஏற்றத்துக்கு நேர்வித சமண மின்விசை கோடுகள் இருக்கணும், சமாளித்த மேற்பரப்புக்கு செங்குத்தா மின்வரிசை கோடுகள் இருக்கணும், பிளஸ் கியூல தொடங்கி மைனஸ் கியூல வந்து முடியணும். இந்த முடியிற அம்புக்குரிய பார்க்கணும், போர் அம்புக்குரிய பார்க்கணும். இதுகளை பார்த்து கவனிச்சு விடையை போட்டீங்கன்னா சரி. நோட் பண்ணுங்க டக்குந்து. சரியா, நோட் பண்ணிட்டீங்க. அடுத்தது பாப்பீங்க பிளஸ் கியூ மைனஸ் கியூ மாதிரி இந்த இதையும் நோட் பண்ணுங்க. இந்த நடுப்பகுதியில மின்புல வலிமை இந்த பெருமானம் கூட இருக்கும். அதுக்கான காரணத்தையும் நோமலா உங்களுக்கு விளங்குற மாதிரி நோட் பண்ணி வைங்க. அதுக்கான காரணம் என்ன, இந்த ஏற்றம் கூடிய அளவான ஏற்றம் இந்த கரையில இந்த 2 கரையில என்ன செஞ்சிருக்கு வந்து நிற்கும். அடுத்தது பார்ப்போம், ஒரு பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட ஒரு கோள கடத்தியும் இன்னும் ஒரு பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட கோள கடத்தியும் பக்கத்துல வச்சு எப்படி மின்விசை கோடுகள் வரும்னு பார்ப்போம். அப்ப அடுத்தது போடுங்க, 2 பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட கோள கடத்தி. இப்ப பாருங்க, இப்ப ஒரு பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட ஒரு கோள கடத்தி இப்படி எடுக்கணும். இதுக்கு ஒரு மையம் இருக்கி, இதுக்கு ஒரு ஆரைக்கும் ஒரு குறித்த ஆரைக்கும். இன்னும் ஒரு பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட அதே கோள கடத்தி இருக்கு, அதே இதுள்ளி கோள கடத்தி இருக்கு. இதுக்கு ஒரு மையம், இதுக்கு ஒரு ஆரை இருக்கும். இப்ப இதுவும் நான் பிளஸ் கியூவா ஏற்றப்பட்டு வச்சுக்கேன், இதையும் நான் செஞ்சுக்கேன் பிளஸ் கியூவா ஏற்றப்பட்டு வச்சுக்கேன். அப்ப உங்களுக்கு விளங்குது, 2 பிளஸ் கியூ ஏற்றத்தை பக்கத்துல வச்சிருந்தா 2 ஒன்றே ஒன்று தள்ளும். அப்ப இந்த கரைக்குள்ள என்ன செய்யாது, ஏற்றம் கூடிய இருக்காது. இந்த வெளி இதுக்குள்ள என்ன செய்யும், ஏற்றம் கூடிய இருக்கும். ஏன் 2 பிளஸ் தானே, அப்ப 2 பிளஸ் தானே ஒன்றே ஒன்று தள்ளும். அப்ப இஞ்சால ஏற்றம் கூடிய நிக்க பார்க்காத எல்லா ஏற்றமும் என்ன செய்யும், கூடிய அளவான ஏற்றம் இஞ்சால நிற்கும், இஞ்சாலையும் ஏற்றம் கொஞ்சம் நிக்கலாம். அப்ப நான் இப்படி ஒரு இது போடுறேன். அப்ப இஞ்சாலதான் கூட ஏற்றம் நிக்கணும்டா பிளஸ் கியூ, இது இப்படி போகலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம். ஏன் இஞ்சாலான ஏற்றம் கூட இப்படி வரலாம். அதே மாதிரி அங்கால வந்து முடியணும், அதே மாதிரி அங்காலையும் போகணும். போகணும் இப்படி போகலாம், இப்படி போகலாம்,
இப்படி இப்படி என்ன செய்யலாம், போகலாம். இஞ்சல பக்கம் வார கோடு இதை நோக்கி போகுமா, வளைஞ்சி போகுமா? ஒரு பிளஸ் ஏற்றத்துல இருந்து உருவாகிற கோடு ஒரு மைனஸை தான் தேடி போகும். அப்போ ஒரு பிளஸ் ஏற்றத்துல இருந்து போற கோடு பிளஸ் நோக்கி போகுமா, போகாது. அப்ப இந்த பிளஸ் ஆன அந்த கோடு என்ன செய்யப்படும், தள்ளப்படும். அப்ப இங்க இருந்து வலிக்கிற கோடு இப்படி ஒரு பாதை, இந்த இது தள்ளத்தால இப்படி போகும், இது இப்படி போகும். இதுவும் அதே மாதிரி இப்படி, அதே மாதிரி இப்படி போகும். நோட் பண்ணுங்க. இதை நீங்க மேற்பரப்புக்கு செங்குத்தா வரணும்டா இப்படி அவங்களுக்கு இப்படியும் வரலாம், இப்படி வந்து முடிகிற மாதிரி. இப்ப இதுவும் ஓகேயா, வெளியே போற மாதிரி நீங்க சரி, இதுவும் அதுவும் சமண வார மாதிரி கீறலாம். ஏன்னா ரெண்டு முறை கோல கடத்திய, இது இப்படி முடிகிற மாதிரி அதுவும் அப்படி முடிகிற மாதிரி கீறலாம். ஆனா ரெண்டுலேயும் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன, 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கோடு கீறணும். அப்ப நான் மேலுக்கு ஒரு கோடு கீறல, அந்த கோடையும் கீறினது சரி. ஏற்றத்துக்கு நேரி விதி சமனாத்தான் கோடு இருக்கணும். இந்த கியூ ஏற்றத்துல 7 கோடு இருந்தா இந்த கியூ ஏற்றத்திலையும் 7 கோடு இருக்கணும். அதை நீங்க கவனிச்சுக்கணும் சரி. அப்ப இது ரெண்டு கோடும் ஒன்றே ஒன்று ஒரு நாள் என்ன செய்யாது, ஒரு நாள் தொடாது. அப்ப இந்த கோட்டையும் தொடாத மாதிரி கீறி காட்டுங்க. அப்ப இந்த பிரதேசத்துக்குள்ள மின்புல வலிமையா வரலாம், 0 வர வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்தியால பக்கம் தான் மின்புல வலிமையில சரி வரிய மாதிரிக்கும், அதை நோட் பண்ணுங்க. ஏற்றம் தள்ளப்பட்டு இந்த ரெண்டு முனையிலையும் ஏற்ற சரி வடிவம் வரைக்கும். அப்ப அந்த ரெண்டு முனையிலையும் மின்புல வலிமை இந்த பருமன்கள் என்ன அறிக்கும், கூட அறிக்கும். அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும், ஏற்றம் தள்ளப்படுறதால. சரியா, சரி. இவ்வளவுதான் இந்த மின்விசை கோடுகள் பத்தி உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்திருக்கு. இப்ப இந்த மின்விசை கோட்டை வச்சு நான் எப்படி மின்புல வலிமையை ஒப்பிட்டனோ அதே மாதிரி இந்த மின்விசை கோட்டை வச்சு இந்த மின் அழுத்தத்தையும் என்ன செய்யலாம், ஒப்பிட தெரியணும். அது நீங்க நார்மலா பாக்குற மாதிரி ஒப்பிட்டீங்கன்னா சரி, பெரிய இது இல்ல. பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு ஒரு நேராக ஏற்றப்பட்ட ஒரு கோலக்கடத்தி எடுக்கு. அப்ப கோலக்கடத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு கோலமண்டை இப்படி ஒரு வட்டம் இருக்கணும். கோலக்கடத்தி எடுத்து இதுக்கு ஒரு மையம் இருக்கும், இதுக்கு ஒரு இருக்கும், ஒரு ஆறு இருக்கும். ஒரு கோலக்கடத்தி எடுத்துட்டா இதை நான் நேரா ஏற்றுனேன்டா, இது ஏற்ற முழுக்க ஒரு என்ன செய்யும், மேற்பரப்புல சீரா பரம்பி காணப்படும். இது நேரா ஏற்றத்தால என்ன, மேற்பரப்புல எல்லா நேர ஏற்றமும் என்ன செஞ்சிருக்கும், சீரா பரம்பி காணப்படும். மொத்த நேரேற்றத்தை நான் கூட்டினேன்டா இது என்ன, பிளஸ் கியூ ஏற்றப்பட்ட கோலக்கடத்தினா மொத்தமா கூட்டி வர நேரேற்றம்ங்கிறது பிளஸ் கியூக்கு சமனாய்க்கும். அப்ப இதிலிருந்து வார கோலங்கிறது இப்படி போகும், என்ன இப்படி போகும், இப்படி போகும், அதே மாதிரி என்ன இப்படி போகும். அப்ப உங்களுக்கு விளங்குது, இந்த வட்டம் பெருக்க 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 கோட்டுக்கு இடையிலான கெப் என்ன செய்யுது, கூடுது. இந்த இடத்துல இருக்கிற கோட்டுண்ட செறிவை விட இன்னும் கொஞ்சம் பெருப்பிச்சு பார்த்தேன்னா அந்த இடத்துல இருக்கிற கோட்டுண்ட செறிவு என்ன குறையும். ஏன், இந்த கெப் கூடிக்கொண்டு போது ஆகத்தூட பிரதேசத்து போன இப்படி ஒரு வட்டம் வரும், அதுக்குள்ள மின்புல வலிமையில பெருமானம் ஆக்கி நினைக்கும். அப்ப இந்த வட்டத்தின் இது கூடிக்கொண்டு போகல, மின்புல வலிமையில பெருமானம் என்ன செய்யுது,
குறைஞ்சு வந்து போகுது. அதுக்கான காரணம் கோடு ஐதாகி கொண்டு போகுது. இதை முதல்ல நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க. இப்படி ஒரு படத்தை போட்டு இந்த அழுத்தத்தை பத்தி கதைக்க போறேன். அப்ப உள்ளுக்கும் மீன்புல வலிமை இல்ல. ஆகவே உள்ளுக்கு என்ன ஈ சமன் 0 இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு முடிவிலியில் இருந்து ஓரளவு நேரேற்றத்தை, இதான ஒரு முடிவிலியாமண்டா, ஒரு முடிவிலியில் இருந்து ஓரளவு நேரேற்றம் கொண்டு வரப்போல மின்விசைக்கு எதிராக செய்யப்படுவது தான் என்ன மின் அழுத்தம்ங்கிறது. உதாரணத்துக்கு நான் இந்த புள்ளியில் இருக்கிற மின் அழுத்தம்ங்கிறது ஒரு ஏ என்ற புள்ளி என்று எடுக்கன். இது நான் ஒரு பி என்ற புள்ளி எடுக்கன். மேற்பரப்பில் இருக்கிற புள்ளி ஒரு பி என்ற புள்ளி எடுக்கன். இந்த ஏற்றத்துக்கு உள்ள இருக்கிற புள்ளி ஒரு சி என்று எடுக்க. ஒரு மேற்பரப்புள்ள இருக்கிற எந்த புள்ளி இருக்கிற அழுத்தம்ங்கிறது இங்க இருந்து இங்க கொண்டு வரக்குள்ள இந்த மின்விசைக்கு எதிராக செய்யப்பட வேண்டியதான் என்ன இந்த மின் அழுத்தம்ங்கிறது. உதாரணத்துக்கு நான் இந்த மின் அழுத்தத்தை ஒரு வி அழுத்தம் என்னன்னா, இந்த மேற்பரப்பு பி இருக்கிற அழுத்தம் இந்த வியை விட கூடியா இருக்குமா இல்ல இந்த வியை விட குறைவா இருக்குமா? எப்படி பாக்குற? இங்க இருந்து இங்க கொண்டு வரக்குள்ள வி வேலைண்டா, இங்க இருந்து திருப்பி இங்க கொண்டு போறதுக்கு இந்த மின்விசைக்கு எதிராக நம்ம செய்யணும், வேலை செய்யணும். அப்ப இந்த வேலையை விட இந்த வேலைங்கிறது கூட வேலை செய்யணும். அப்ப இங்க இருக்கிற அழுத்தம் ஒரு விபி அழுத்தம் என்று எடுத்தா என்ன இருக்கும்? இந்த விங்கிறது பிங்கிறது விபியை விட சின்ன நினைக்கணும். இது விளங்கிட்டா? இதை முதல்ல நோட் பண்ணுங்க. அப்ப அழுத்தம்ங்கிறது ஓரளவு நேரேற்றதான் மின் முடிவில் இருந்து கொண்டு வரக்குள்ள மின்விசைக்கு எதிராக செய்யப்படுற வேலை. அப்ப இந்த வேலையை விட இந்த பீல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வேலை கூட. ஏன்னா இந்த கெப்புக்குள்ள மின்விசை கோடு இருக்கு. அப்ப இந்த மின்விசை கோட்டுக்கு எதிராக நம்ம வேலை செய்யணும். அப்ப இந்த வி அழுத்தத்தை விட விபி அழுத்தம் என்ன இருக்கும்? சரி சரிங்க, அதை உங்களுக்கு வழங்க நம்ம நோட் பண்ணுங்க. இதுக்கு பிறகு ஃபுல்லா கோட்டை வச்சு ஆகாதிப்போம். அப்ப இதை நீங்க எல்லாம் விளங்கி எடுக்கணும். நோட் பண்ணுங்க. அப்ப அழுத்தம்ங்கிறது ஓரளவு நேரேற்றத்தை முடிவில் இருந்து இந்த புள்ளி கொண்டு வரக்குள்ள செய்யப்படுற வேலை அழுத்தம். அப்ப இதை விட இந்த மேற்பரப்பு கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேலை செய்யும். இந்த கெப்புக்குள்ளே மின்விசை கோடுகள் இருக்கு. அப்ப அந்த மின்விசை கோட்டுக்கு எதிராக நம்ம வேலை செய்யணும். நம்ம வேலை செஞ்சா இது கூட அழுத்தம் கூடும். இப்ப எனக்கு ஒரு நாள் இல்லைங்க, இந்த கடத்திக்கு உள்ள வந்தோம்னா இந்த கடத்திக்கு உள்ள மின்விசை கோடுகள் என்ன 0 மாதிரி. அப்ப மின்விசை கோடு இல்லைண்டா, மின்விசை கோடு இல்லைண்டா அந்த ஓரளவு நேரத்துல மின்விசை தாக்குமா? மின்விசை தாக்காது. அப்ப ஈ 0 உங்களுக்கு விளங்குது, அந்த ஓரளவு நேரத்துல தாக்குற விசையும் 0 இருக்கணும். விசை 0 இருந்தா மின்விசைக்கு எதிராக செய்யப்படுற வேலையும் என்ன இருக்குது? 0 இருக்கணும். அப்ப இந்த மேற்பரப்புல கொண்டு வந்து வச்சேன்டா, திருப்பி இந்த மேற்பரப்புக்கு உள்ள கொண்டு போறதுக்கு நான் இதுல இருந்து இதுல எக்ஸ்ட்ரா வேலை செய்யணுமா இல்ல அதே வேலையா இருக்குமா? அதே வேலையா இருக்கும். இதை நீங்க எப்படி யோசிக்கலாம்? ஒரு சம அழுத்த மேற்பரப்பு மாதிரி யோசிக்கலாம். அப்ப இந்த இடத்துல அழுத்தம் அப்படி இங்க வந்தீங்கன்னா உள்ளுக்கு மின்விசை கோடு இல்ல. அப்ப இந்த விபி அழுத்தமும் இந்த விசி அழுத்தமும் என்ன இருக்கணும்? சமனா இருக்கணும். நோட் பண்ணுங்க. உள்ளுக்கு கோடு இல்ல, ஆகவே மின்விசை இல்ல. மின்விசை இல்லாட்டி மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையின் 0. வேலையின் 0 இந்த இருக்கிற அழுத்தமும் மேற்பரப்பு முழுக்களும் இந்த மேற்பரப்பு இருக்கிற அழுத்தமும் இதுக்குள்ள இருக்கிற எல்லா அழுத்தமும் என்ன இருக்கணும்? சமநாயகம். அப்ப மேற்பரப்புக்குள்ள இருக்கிற எல்லா புள்ளியையும் அழுத்தம்ங்கிறது இந்த மேற்பரப்பு அழுத்தத்துக்கு என்ன இருக்கு? சமநாயகம். அதை நோட் பண்ணுங்க. அப்ப இதை நோட் பண்ணுங்க. கோளக்கடத்தியில் மேற்பரப்பில் உள்ள எல்லா அழுத்தமும் மேற்பரப்பில் உள்ள அழுத்தத்துக்கு சமனாயிருக்கும். இந்த கோளக்கடத்தியில் சீரான கோளக்கடத்தியில் சீரான கோளக்கடத்தியில் சீரான கோளக்கடத்தியில் மேற்பரப்பினில் உள்ள மேற்பரப்பினுள் உள்ள இது உள் பிரதேசம். மேற்பரப்பினுள் உள்ள எல்லா புள்ளிகளிலும் உள்ள அழுத்தமானது
எல்லா புள்ளி இந்த புள்ளியும் அதே அழுத்தம் தான், இந்த புள்ளி இந்த புள்ளி எல்லா புள்ளிகளிலும் உள்ள அழுத்தமானது மேற்பரப்பினுள் உள்ள எல்லா புள்ளிகளிலும் உள்ள அழுத்தமானது மேற்பரப்பில் உள்ள அழுத்தத்துக்கு சமனாയിരിക്കും. மேற்பரப்பில் உள்ள அழுத்தம் இந்த மேற்பரப்பில் அழுத்தத்துக்கு சமனாയിരിക്കും. இது இது இதெல்லாம் என்ன மேற்பரப்பில் உள்ள அழுத்தத்துக்கு சமனாயிருக்கும். இது கடும் முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி தேவைப்படும் எல்லாம் விளங்கி வைங்க. சரியா? சரி, சரியா? சரி, அப்ப இந்த இதுல உங்களுக்கு விளங்கிட்டு பார்ப்போம். இப்ப நான் ரெண்ட ஒப்பிட்டு பார்ப்போம். அப்ப மின்விசை கோடு நெருக்கமா இருந்துச்சாமண்டா அந்த கோட்டுக்கு எதிராக செய்யப்படுற வேலை இருக்கும் கூடிய இருக்கும். மின்விசை கோடு ஐதா இருக்காமண்டா அந்த கோட்டுக்கு எதிராக செய்யப்படுற வேலை குறையவா இருக்கும். அதுகளை விளங்கினீங்களா? சரி, உதாரணத்துக்கு ஒரு புள்ளி ஏற்றம் எடுத்தனண்டா அந்த புள்ளி ஏற்றத்திலிருந்து உருவான மின்விசை கூடுதலுங்கிற அந்த புள்ளியில் இருந்து தொடங்குமா இல்லையா? இது ஒரு புள்ளி ஏற்றம் கியூவா இருந்த ஒரு கோல கடத்தி ஒன்றுமே இல்லை. இது ஒரு புள்ளி ஏற்றம் பிளஸ் கியூ எடுத்தனண்டா இதுல இருந்து உருவான மின்விசை கோடுங்கிறது இப்படி போகும், இப்படி போகும், என்ன இப்படி போகும், அதே மாதிரி இப்படி போகும். இந்த புள்ளி ஏற்றத்தை ஏற்றி ஒரு கோல கடத்தியை நான் செய்கிறேன் உருவாக்குறேன். அப்ப ஒரு கோல கடத்தியை நான் இப்படி ஒரு கோலக்கடத்தி உருவாக்கினா அதுல மையத்தின் வழியே இங்க ஒரு மையம் வர மாதிரி கோலக்கடத்தி பிளஸ் கியூ ஏற்றப்பட்ட கோலக்கடத்தி உருவாக்கினா இதுல இருந்து போற மின்விசை கோலம் இங்க இருந்து தொடங்குமா இல்ல இருந்து தொடங்குமா? மேற்பரப்புல இருந்து தொடங்கும். அப்ப இப்படி போகும், இப்படி 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 போகும். எனக்கு ஒரு நாள் செல்லுங்க, இந்த மையத்தில் இருக்கிற அழுத்தம் நான் VA என்று இருக்கேன், இந்த மையத்தில் இருக்கிற அழுத்தம் VB என்று இருக்கேன். இந்த VAயும் VBயையும் ஒரு அளவு போடுங்க பாப்போம் எப்படி வரும். VAயும் VBயையும் ஒப்பிடுங்க. எப்படி ஒப்பிடுற? ஓரளவு நேரத்தை முடிவிலில் இருந்து இங்க கொண்டு வரக்குள்ள மின்விசைக்கு எதிராக செய்யப்படும் வேலை இங்க எல்லாம் சமன். இங்க அழைக்கிற கோடும் இங்க அழைக்கிற கோடும் சமன். இந்த கோடலுக்கு புறகிக்கிற கோடெல்லாம் மேலுக்கு வார கோடு மாதிரியே சமனாയിരിக்கும். உங்களுக்கு பார்க்க விளங்கு. அப்ப ஓரளவு நேரத்தை மின்விசைக்கு எதிராக கொண்டு செய்யப்படுற வேலைங்க இந்த இடத்துல வாரன். இந்த இடத்துல வந்து வேண்டாம், இந்த இடத்துக்கு உள்ளுக்கு வேலை இல்லை. அப்ப இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம், இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் ஒரு V அழுத்தம் என்ற இடத்துல ரெண்டா இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் என்ன இருக்கு? V அழுத்தம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு உள்ள போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யணும். மின்விசை கோடி இருக்கு. அப்ப இந்த V அழுத்தத்தை விட இந்த VAங்கிறது என்ன அடிக்கணும்? கூடி அடிக்கணும். ஆவே இந்த VAங்கிறது V அழுத்தத்தை விட கூடி அடிக்கணும். ஆனா இந்த V அழுத்தம்ங்கிறது உள்ளுக்கு மின்விசை கோடு இல்லை. அப்ப உள்ளுக்கு கொண்டு வரதுக்கு அதே வேலை செய்யணும். அந்த Vங்கிறது VBக்கு என்ன அடிக்கணும்? சமனாய்க்கணும். ஆவி V7 VB அடிக்கும். அப்ப அழுத்தம்ங்கிறது VA விட VA பெருசி VB என்ன அடிக்கணும்? சீனா இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் ஒப்பட தெரியணும். எல்லாம் மின்விசை கோடுகளை வச்சு தான் பாக்குறது. இதை முதல்ல நோட் பண்ணுங்க. மின்விசை கோட்டை வச்சு எல்லாத்தையும் ஒப்பட தெரியணும். சரி, நோட் பண்ணுங்க. ஒப்புற உங்களுக்கு வழங்குற மாதிரி நோட் பண்ணீங்க. சரி, இது ஒரு புள்ளியேற்றம், இது ஒரு கோல கடத்தி பிளஸ் கியூ ஆயிரப்பட்ட ஒரு கோல கடத்தி, இது பிளஸ் கியூங்கிற ஒரு புள்ளி ஏற்றம். இந்த அழுத்தத்துக்கு வரைவிலக்கணத்தை விளங்கிச்சீங்கன்னா சரி, வேற சமன்பாடு ஒன்றுமே இல்லை. இருக்கு வரைவிலக்கணம் மட்டும்தான். மின்விசைக்கு ஓரளவு நேரேற்றத்தை முடிவில் இருந்து கொண்டு வரக்குள்ள மின்விசைக்கு நேரேற்றம் என்ற புத்தகங்களும் ஓரளவு நேரேற்றத்தை முடிவில் இருந்து கொண்டு வரும்போது மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைதான் என்ன? அழுத்தம். அப்ப இந்த மின்விசை கோடு இருந்தா மின் விசை, மின்புல கோடு இருந்தா மின் விசை இதாகும்.
மின்விசை இருந்த வேலை நடக்கும், ஆவி அழுத்தம் கூடும். இங்க மின்விசை கோடு இல்ல, ஆவி மின்விசை தாக்காது. மின்விசை இல்லைன்ற வேலை பூச்சியம் ஆவி என்ன இந்த மேற்பரப்பு இருக்கிற அழுத்தம் தான் வீதியில இருக்கிற அழுத்தமா இருக்கும். இதை நல்லா வழங்கணும். இதுக்கு போற கொள்ளளவம் எல்லாமே இந்த கன்செப்டுக்குள்ளாம இருக்கும். கோள கடத்தி கோலத்துக்குள்ளாம எல்லா கொள்ளளவங்க இருக்கும். சரியா? சரி, பெனைக்கோரால் செல்லுங்க. இந்த முனையில் இருக்கிற அழுத்தம்ங்கிறது ரெண்டும் சமனாய்க்குமா இல்ல வெவ்வேறு ஏகுமா? சமனாய்க்கு. ஏன் இஞ்சால இருக்கிற கோடு இஞ்சால இருக்கிற ஓடும் சமன். ஆவி இந்த புள்ளியில அழுத்தம் ஒரு பி நோட்டன் எடுத்தா இதுவும் என்ன இருக்கணும்? ஒரு பி நோட்டா இருக்கணும். அதையும் நோட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற மின்புல வலிமையின் சமனாய்க்குமா இல்ல வெவ்வேறு ஆகிக்குமா? மின் இந்த இடத்துல இருக்குது, நினைக்கிற இடத்துல இருக்குது, இந்த கோட்டின் வழி இருக்கிற இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் மின்புல வலிமை சமனாய்க்குமா வெவ்வேறு ஆகிக்குமா? ஏன் சமனத்தாய்க்கு இந்த கோலக்கடத்தி இவற்றை போற கோடும் இந்த கோடும் சமனாய்க்கு. அப்ப கோடு சமனண்டா மின்புல வலிமையும் சமனாய்க்கணும். இந்த இடத்துல மீன்புல வலிமை அது ஈ இருந்துச்சாமண்டா இந்த இடத்துலயும் ஒரு மீன்புல வலிமை என்ன அரிக்கணும், ஈ அரிக்கணும். அந்த ஈ என்னன்னு வரும் ஒரு எனக்கு சொல்லுங்க. நான் சொல்லியிருந்த ஒரு கோலக்கடத்தியா இருந்தா இந்த மின்புல வலிமையோ மின்னழுத்தம் காணப்புல இந்த கோலக்கடத்தில் இருக்கிற ஏற்றம் கொடுப்பது இந்த மேற்பர மையத்துல தெரிஞ்சுக்கிற மாதிரி யோசிக்கலாம். அப்ப மையத்துல தெரிஞ்சுக்கிற மாதிரி யோசிக்கிறேன்டா புள்ளியேற்றம் கியூல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம், இந்த தூரத்துல ஒரு எக்ஸ் தூரத்துல இருந்து இந்த புள்ளி இருக்கேன்டா புள்ளியேற்றம் கியூல இருந்து எக்ஸ் தூரத்துல இருக்கிற மின்புல வலிமை ஈங்கிறது என்ன வரும்? இ சமன் கியூ ஓவர் 4 எப்சிலான் நாட் எக்ஸ் வர்க்கம். அப்படி யோசிக்கலாம். ஆனா உண்மையா ஏற்றம் இப்படித்தான் பரம்பி காணப்படும். ஆனா புள்ளியில மையத்துல தெரிஞ்சுக்கிற மாதிரி யோசிச்சேன்னா கியூ ஓவர் 4 எப்சிலான் நாட் எக்ஸ் வர்க்கம். இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஈங்கிறதும் கியூ ஓவர் 4 எப்சிலான் நாட் எக்ஸ் வர்க்கம் வரும். நோட் பண்ணுங்க. அப்ப மின்விசை அந்த மின்புல வலிமையை கேட்டா கோட்டை பார்க்கணும். ரெண்டு கோடும் சமனா இருந்தா ரெண்டுல எடுத்தையும் பண்ணி அறிக்கணும். மின்விசை மின்புல செறிவு சமனா இருக்கணும். ரைட், இவ்வளவுதான் அழுத்தம் பத்தினது. அடுத்தத பார்ப்போம். சரியா? சரி, அப்ப உங்களுக்கு விளங்குது ஒரு மின்விசை கோடுங்கிறது ஒரு நேரேற்றத்தில் இருந்து ஒரு மறையேற்றத்துக்கு நோக்கி போகும். ஒரு நேரேற்றம் மட்டும் இருந்த ஒரு மறையேற்றத்தை தேடி என்ன செய்யும்? மின்விசை கோடு எல்லா பக்கமும் சீரா கொடுக்கும். இப்ப நம்ம அடுத்தது போடுங்க. அந்த பிளஸ் நேரா ஏற்றப்பட்ட கோலக்கடத்தின்னு பார்த்தோம், மறையேற்றப்பட்ட கோலக்கடத்தின்னு பார்த்தோம், ஒரு பிளஸையும் மைனஸையும் வச்சு பார்த்தோம், ஒரு பிளஸையும் வச்சு பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறோம் ஒரு நேரா ஏற்றப்பட்ட கோலக்கடத்தியும் ஒரு ஏற்றப்படாத கோலக்கடத்தியும் பக்கத்துல இப்படி பார்ப்போம். அப்ப போடுங்க நேரா ஏற்றப்பட்ட கோலக்கடத்திக்காமா ஏற்றப்படாத கோலக்கடத்தி பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட கோலக்கடத்திக்காமா ஏற்றப்படாத கோலக்கடத்தி. இது பிளஸ் கியூவா ஏற்றப்பட்ட கோலக்கடத்தி என்று சொல்றேன். இதுக்கு ஒரு ஆரைக்கும் இது பிளஸ் கியூவா ஏற்றப்பட்டு வைக்கிறது. இன்னும் ஒரு கோலக்கடத்தியை பக்கத்தில் வைக்க அது ஏற்றப்படாமலுக்கு ஒரு பூச்சிய மின் ஏற்றம் வைக்க. இதுவும் அதே ஆறு. ஆனா இதுல ஏற்றம்ங்கிறது பூச்சிய ஏற்றமா வைக்கிறது. அப்ப உங்களுக்கு விளங்குது இந்த கோல மேற்பரப்புல தெரிவங்க, அதாவது ஏற்றம்ங்கிறது சீரா பரம்பி காணப்படும். இப்படி 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 சீரா பரம்பி காணப்படும். இந்த கோலக்கடத்துல ஏற்றம் இல்லாம இந்த மேற்பரப்புல ஒரு ஏற்றமும் என்ன செய்யாது, இருக்காது. அப்ப இதுல இருந்து வெளிக்கிற கோடு ஏதோ ஒரு இடத்துல மின்புல வலிமை ஏதோ ஒரு இடத்துல ஒரு மைனஸ் கியூ தூண்டினா என்ன செய்யும், அந்த கோடு போய் ஒரு இடத்த முடியும். அப்ப எங்க தூண்டலாம் என்றால் இது நடுநிலையே அடிக்கிறதால இதுல என்ன செய்யலாம், தூண்டலாம்.
உதாரணத்துக்கு இந்த பக்கம் இந்த சைட்ல ஒரு மைனஸ் கியூ, இந்த சைட்ல ஒரு மைனஸ் கியூ ஏற்றத்தை இந்த பிளஸ் கியூங்கிறதால இந்த எல்லா கோடும் இதுல வந்து முடியுமான்னு கேட்டா என்ன செய்யாது, முடியாது. இஞ்சாலையும் கோடு போகும், அதாவது இப்படியும் கோடு போகும், இப்படியும் போகும், என்ன இப்படியும் போகும், இப்படியும் போகும், என்ன இப்படி இப்படி கோடு போகும். ஆனா இந்த பக்கம் இருக்கிற ஏற்றம் இந்த பக்கத்துல இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஓரளவு தூண்டலாம். அப்ப இந்த பக்கம் எனக்கு எவ்வளவு ஏற்றம் நிற்கிறது எனக்கு தெரியா, அதனால ஒரு மைனஸ் கியூ கியூ ஏற்றம், ஒரு ஸ்மால் கியூ ஏற்றம் என்ற இடத்துலண்டா, இந்த துண்டுகளுக்கு ஏற்றம் ஒரு ஸ்மால் கியூ ஏற்றம் என்ற இடத்துலண்டா, இந்த ஸ்மால் கியூ ஏற்றம் இந்த கருத்துல இந்த சைட்ல ஒரு மைனஸ் கியூ ஏற்றம் என்ன செய்யும், தூண்டும். அப்ப தூண்டிச்சாமண்டா கோடு என்ன செய்யும், இப்படி விடும், இப்படி விடும், இப்படி விட்டுச்சாமண்டா இந்த கெப்புக்குளிக்கிற ஏற்றம்ங்கிறது ஒரு மைனஸ் கியூ ஏற்றமா இது விளங்குதா, இது விளங்கு. ஆனா இது தொடர்ந்து ஒரு நடுநிலையான கடத்தியா இருக்கணும்ங்கிறதால இந்த மைனஸ் கியூவை பூஜ்ஜியமாக்கணுங்கிறதுக்காக இந்த துண்டுக்குள்ள ஒரு பிளஸ் கியூ ஒன்று உருவாகும், இது விளங்குதா. அப்ப மைனஸ் கியூ பிளஸ் கியூ சேர்ந்தா வெளியில வாரது என்ன அடிக்கணும், பூஜ்ஜியம் அடிக்கணும். அப்ப உங்களுக்கு விளங்குது, 3 கோடு வருதாமண்டா தொடர்ந்து பூஜ்ஜியம் அடிக்கணும்டா, 3 கோடு போனா வெளியால 3 கோடு என்ன செய்யும் போகணும். அப்ப இங்க இருந்து என்ன செய்யும், ஒரு 3 கோடு போகும். நோட் பண்ணுங்க. அப்ப 3 கோடு போய் 3 கோடு வெளியால போதாமண்டா இதுக்குள்ள இருக்கிற ஏற்றம் என்ன ஆயிக்கணும், பூஜ்ஜியமா இருக்கணும். அப்ப இந்த கோளக்கடத்தில் இருக்கிற முழு ஏற்றமும் இந்த கோளக்கடத்தில் இருக்கிற எல்லா ஏற்றத்துக்கும் இந்த கோளக்கடத்தில் இருக்கிற ஏற்றம் ஃபுல்லா இங்க தூண்டிக்கா தூண்டல, இந்த துண்டு மட்டும்தான் இங்க தூண்டிக்கு, ஏனேவே வேற எங்கேயோ தூண்டிக்கு. அப்ப உங்களுக்கு அழகா விளங்குது, இந்த கியூங்கிறது இந்த கேபிட்டல் கியூங்கிறது இந்த ஸ்மால் கியூவை விட பெருசாയിരിக்கும், அதையும் நோட் பண்ணுங்க. ஏன் இதுல விளைவில்லா போற ஒரு பூஜ்ஜியம் அரிக்கணும்டா, இந்த ஒரு கோளக்கடத்துல விளைவில்லா கோடு வெளிநோக்கி போதாமண்டா நீங்க செல்லலாம் அந்த கோளக்கடத்து நேரா ஏற்றப்பட்டீங்க. ஒரு கோளக்கடத்துல விளைவில்லா கோடு உள்நோக்கி வருதாமண்டா நீங்க செல்லலாம் அந்த கடத்தினை மறையா ஏற்றப்பட்டீங்க. ஒரு கோளக்கடத்துல போற கோடும் பாற கோடும் சமனா இருக்கணும், இந்த கடத்தினே இருக்கணும், நடுநிலையா இருக்கணும். அப்ப கோட்டை வச்சு நீங்க என்ன மாதிரி ஏற்றப்பட்டீங்கன்னு செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்ப வெளிநோக்கி கோடு நிறைய போதாமன்னா அந்த கோளக்கடத்தி நேரா ஏற்றப்பட்டி, உள்நோக்கி கோடு நிறைய கோடு வருதாமன்னா அந்த கோளக்கடத்தி நேரா ஏற்றப்பட்டி மறையா ஏற்றப்பட்டி. போற கோடும் பாற கோடும் சமனா இருக்காமண்டா அங்க ஏற்றம் பூஜ்ஜியமா இருக்கணும், அந்த கோளக்கடத்தினே இருக்கும், நடுநிலையா இருக்கும். அவை போற கோடும் வெளிநோக்கி போற ஓடும் சமனாக்கி, அப்ப இந்த இதுங்கிறது நடுநிலை கோளக்கடத்தியா இருக்கும். நோட் பண்ணுங்க. சரி, சரியா, சரி. இப்ப இப்ப நம்ம கோலம் பார்த்த மாதிரி ஒரு நேரா ஏற்றப்பட்ட ஒரு ஒரு கடத்தியை பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்படி ஒரு கடத்தி இருக்க, மிக நீண்ட கடத்தி, இப்படி வந்து இப்படி கோடு காட்டினா மிக நீண்ட கடத்தி என்ற அர்த்தம். இப்படி வந்து கீழுக்கு மிக நீண்ட கடத்தி, கீழுக்கும் மிக நீண்ட கடத்தி, அதாவது இது முடியல கீழுக்கு அப்படியே போயிட்டீங்க, மேலுக்கும் அப்படியே போயிட்டீங்க. இதுல நான் ஒரு நேரேற்றத்தை விட்டனண்டா இந்த நேரேற்றம் உள்ளுக்கு போமா வெளியே நிக்குமா, வெளியே நிக்கவே, இதுவும் ஒரு கடத்திங்கிறதால. அப்ப வெளியே நின்றுச்சாமண்டா இது ஒரு சியாதீன இடத்துல நீக்காமண்டா வெளிநோக்கி இது மாதிரியோ இல்ல வேற ஒரு உலோகமோ ஒன்றுமே இல்ல. அப்ப இத இந்த இதுல இருந்து உருவாகிற மின்விசை கோடுங்கிற தூண்டுறதுக்கு வேற எங்க இடம் நீக்கா இடம் இல்லை, அதான் நான் சொல்லிக்கேன் சுயாதீன இடம் மண்டிக்கேன். அப்படியே நான் ஒரு ஏற்றத்தை விட்டனண்டா அந்த ஏற்றம் இஞ்சாலையும் பரம்பி காணப்படும், அதே மாதிரி என்ன இஞ்சாலையும் பரம்பி காணப்படும். அப்ப ரெண்டு பக்கமும் என்ன செய்யும், ஏற்றம் போய் நிற்கும்.
ஏன் தூண்டுறதுக்கு ஒரு இடமும் இல்ல, அவங்க எல்லா பக்கமும் ஏற்றம் நிற்கும். அப்ப இதுல இருந்து வார மின்விசை கோடுங்கிறது இப்படின்னு செய்யும், போகும், இப்படி போகும், இப்படி போகும், இது இப்படி 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 போகும். இப்படி கோடு வருதா மண்டைக்கு சீரான மின்புல வலிமை பிரதேசம் அல்ல சீரற்ற மின்புல வலிமை பிரதேசமா? சீரான மின்புல வலிமை பிரதேசம். அப்ப இது ஈ பிரதேசம் இருந்தா இதுவும் என்ன பிரதேசம் வைக்கணும்? ஈ மின்புல வலிமை பிரதேசம் அறிக்கணும். நோட் பண்ணுங்க. அப்ப மின்விசை கோடு நேரேற்றத்துக்கு புறப்படுது, ஆனா மறையேற்றத்துக்கு போய் முடியறதுக்கு மறையேற்றம் இல்ல. அப்ப கோடு என்ன செய்யும்? அப்படியும் போய்கொண்டிருக்கும். இது என்ன? ஒரு சுயாதீன இடத்தில் இருந்தா நோட் பண்ண முடிஞ்சா? சரியா? சரி. இப்ப நான் ஒரு சுயாதீன இடத்துல வச்சுட்டால மின்விசை கோடுங்கிறது எல்லா பக்கமும் என்ன செஞ்சு இருக்கி. ஒரு சுயாதீன இடம் இல்லாமலுக்கு இதே மாதிரி ஒரு செட்டப்ப இஞ்சால வச்சிருந்தா இஞ்சால கோடு போகுமா போவாடா? இஞ்சால தூண்டுறதுக்கு இதே மாதிரி ஒரு பொருள்ல இஞ்சால பக்கம் இப்படி ஒரு பொருளை வச்சிருந்தா எல்லா கோடும் இஞ்சால வருமா? இல்ல எல்லா கோடும் இஞ்சால வருமா? எல்லா கோடும் இஞ்சால வரும். ஏன்? ஒரு தூண்டத்துக்கு இடம் கிடைச்சா அது எல்லா கோடும் வந்து தூண்டத்தான பாக்குது. அப்ப எல்லா இடம் இன்ஜினி கிரேட்டர் இஞ்சி ஓடி வந்து அப்ப எல்லா இடத்துல மாதிரி மின்விசை கோடுங்கிறது என்ன செய்யும்? இஞ்சால பக்கம் வரும். அப்ப எப்படி வரும்? இத பாருங்க, இதான் ஒரு ஏற்றம், அதுக்கு சமாந்தரமா இன்னொன்று வைக்கன், அதுக்கு சமாந்தரமா இன்னொன்று வச்சுனுண்டா இப்படி நிக்கிற எல்லா பிளஸ் ஏற்றமும் இங்க ஓடி வருமா வராது? அப்ப எல்லா பிளஸ் ஏற்றமும் இங்க வந்தா இங்க ஃபுல்லா என்ன செய்யும்? பிளஸ் ஏற்றம் நிக்குமா நிக்காதா? ஒரு சைடு தான் நிக்கும். என்ன அது வழங்குதா? ஒரு சைடு தான் நிக்கும். அப்ப இந்த பிளஸ் ஏற்றம்ங்கிறது இந்த துண்டுல ஒரு மைனஸ் ஏற்றத்தை தூண்டணுமா இல்லையா? இது நடுநிலையா இல்லையா? அப்ப நடுநிலை என்ற இந்த துண்டுக்குள்ள ஃபுல்லா மைனஸ் தூண்டு எல்லா கோடும் என்ன செய்யும்? இப்படி வரும். இஞ்சல பக்கம் மைனஸ் தூண்டினா இஞ்சல பக்கம் என்ன வரணும்? பிளஸ் வரணும். அப்ப நடுநிலை கடத்தியா மாறும். அப்ப இந்த மைனஸுக்கு ஏத்த அளவு இஞ்சல வெளியால என்ன இருக்கும்? பிளஸ் இருக்கும். அப்படி என்றா இதுக்குள்ள வார கோடுங்கிறது இப்படி 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 இப்படி, ஆனா கடைசி எஞ்சால என்ன செய்யும்? கோடு வரும். ஏன்? இஞ்சால பிளஸ் ஏற்ற மீக்கு. அப்ப இப்படி 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 வரும். ஆனா இந்த மின்புல வரைமைங்கிறது ஈ ஆയിരിக்குமா 2E ஆയിരിக்குமா? இந்த கோடும் இஞ்சால ஹிட் ஆயிடுச்சு. அப்ப இந்த கோடு ஃபுல்லா ஹிட் ஆயிடுச்சு. 2E. அப்ப இந்த மின்புல வலிமைங்கிறது 2E இந்த திசையில நோட் பண்ணுங்க. அப்ப இது சுயாதீன பிரதேசம், இது இஞ்சால ஒரு ஏற்றத்தை வச்சா அப்படி வருது. நோட் பண்ணுங்க. இது ஒரு ஏற்றப்படாத நேரிய கடத்தி, இது நேரா ஏற்றப்பட்ட கடத்தி. ஏன் நேரா ஏற்றப்பட்ட கடத்தி ஒரு சுயாதீன இடத்துல வச்சுனா இப்படி கோடு வரும். இந்த ஒரு இதை வச்சுனா கோடு எல்லாம் ஒரு பக்கம் வந்துருக்கு. ஏன்? தூண்டத்துக்கு ஒரு இடம் கிடைச்சா எல்லா ஏற்றமும் தூண்டல் பக்கம் வந்து நகரும். மின்விசை கோடு நடு முக்கியம். மின்விசை கோடு வழங்கினா இது வழங்கிட்டு அர்த்தம். இது உங்களோட எலக்ட்ரிக் ஸ்பீட் ஃபுல்லா மின்விசை கோடு தான். மின்விசை கோடு அழுத்தத்திட்ட வரைவிலக்கணம், மின்புல வலிமையில வரைவிலக்கணம், அந்த கோட்டை வச்சு மின்புல வளையம் ஒப்பிட தெரியணும், அழுத்தத்தை ஒப்பிட தெரியுமாட்டா உங்களுக்கு மின்புலம் ஓகே அர்த்தம். சரியா? முடிஞ்சு. ஏன் 2E வழங்கணும்? இந்த கோடு ஃபுல்லா இஞ்சல வந்து எட்டாதாமண்டா இந்த கோடு இப்படி போகும். அப்ப இந்த ஏற்றம் இஞ்சல வாரத்தால 2E மாறும். எல்லாம் நேரத்துல படிப்பிச்சிட்டேன். அப்ப இங்க இருக்கிற கோட்டுண்ட எண்ணிக்கை விட இங்க இருக்கிற கோட்டுண்ட எண்ணிக்கை இருக்கும் அரைவாசியா இருக்கும். இங்க ஒரு 10 கோடி இருந்தா இஞ்சால 5 கோடி, இஞ்சால 5 கோடி இருக்கும். அப்ப இஞ்சால 4 கோடி, இஞ்சால 4 கோடி இருந்தா இங்க 8 கோடி இருக்கும். நான் எண்ணிக்கையை பாத்துக்கிறேன், நீங்க ஒரு தரம் பாத்துக்கிறீங்க. இங்க 8 கோடி இருந்தா 4 பேருங்க, இங்க 10 கோடி இருந்தா 5 பேருங்க. ஏன்? ஏற்றத்துக்கு நேர் வீத சமனா தான் செய்யும் கோடு இருக்கும். அப்ப இஞ்சால 5 ஏற்றம் இருந்தா இஞ்சால 5 ஏற்றம் நிக்கணும்.
ஆனா இந்த இஞ்சால ஒன்றை வச்சிருந்தா இந்த 2 ஏற்றம் இஞ்சால பக்கம் பார்த்தாலும் இஞ்சால பக்கம் ஒரு பக்கமே 10 ஏற்றம் வந்துரு, அந்த 10 குட்டி குட்டி ஏற்றம் வந்துரு. சரியா? அதுகளை நோட் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு தெரியும் இந்த பூமிங்கிறது ஒரு கோள வடிவமா இல்ல தட்டையான வடிவமா? ஒரு கோள வடிவம். அப்ப இந்த ஏர்த் பண்றதுங்கிறது என்னண்டா, சிலாக்கள் சொல்லுவாங்க இந்த ஏர்த் பண்ணலன்னு சொல்றது. இந்த ஏர்த் செட்டப் என்னண்டா, இது பாருங்க. இப்ப நான் என்ன செஞ்சுக்கேன், நேரா ஏற்றப்பட்ட கோளக்கடத்தியை வச்சுக்கேன். இது இப்படி இது நடுநிலை ஒன்று இருந்துச்சாமண்டா, அப்ப இங்க இருக்கிற பிளஸ் எல்லாம் என்ன செய்யும், இங்க இப்படி கோட்டை விடும். இப்படி கோட்டை விடுறதால இந்த பக்கம் மைனஸா வரும், இந்த பக்கம் பிளஸ்ஸா வருமா? வராது, பிளஸ்ஸா வரும். அப்ப இந்த பக்கம் பிளஸ்ஸா வந்துச்சாமண்டா இந்த இடம் ஃபுல்லா என்ன செய்யும், பிளஸ்ஸா பிளஸ் குடியல் இப்படி இருக்கும். அப்ப இப்படியே வச்சிருந்தா இந்த பக்கம் என்ன செய்யும், ஒரு கோடு வருது, வருது இல்லையா? வருது. இந்த பிளஸ் இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்யறா, இப்படி ஏர்த் பண்ற. ஏர்த் பண்ண என்ன நடக்கும் வேண்டா, பூமியில இருக்கிற இலத்திரன் என்ன செய்யும்டா, ஏர்த் பண்ணா பூமியில இருக்கிறது இங்க வரும். அப்ப இந்த இலத்திரப்ப இவர்கிட்ட போயிட்டா நடுநிலை ஆகும். அப்ப இன்னும் ஒரு இலத்திரன் இங்க போகும், இன்னும் ஒரு இலத்திரன் இங்க வரும், இன்னும் ஒரு இலத்திரன் இங்க வந்துச்சாமண்டா விரையில எங்களை பக்கம் நேரேற்றம் நிக்குமா? நேரேற்றம் இக்காது. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா எப்படி வரும், இப்படி இப்படி. அப்ப நான் இதை ஏர்த் பண்ணா போடு உள்ளுக்கு மட்டும் தான் செய்யும் வரும். நோட் பண்ணுங்க. அப்ப இது மைனஸ் கியூ இருந்தா இது பிளஸ் கியூ வரைக்கும், இது பிளஸ் கியூ. விளையுண்டா? அப்ப ஏர்த் பண்ணா வெளியால கோடு வராது. ஏன் வெளியால கோடு வராது, இந்த எலக்ட்ரான் போய் அந்த ஏற்றத்தை நடுநிலைப்படுத்துறதால ஏர்த் பண்ணா வெளியால கோடு வராது. அப்ப ஏர்த் இது உங்களுக்கு வழங்கிக்கணும். சரியா? அப்ப ஏர்த் செட்டப் பண்ணு போடுங்க. உங்களுக்கு விளங்குற மாதிரி நோட் பண்ணீங்க. சரி, இலத்திரன் போய் எல்லாத்தையும் நடுநிலையாக்குங்கிறது வரைக்கும் நச்சு. அப்ப இதுக்கு பிறகு பத்தி நாங்க என்ன செய்யும் கதைப்போம். இலத்திரன் மட்டும்தான் ஒரு சடப்பொருள், இலத்திரன் மட்டும்தான் நகரும், நேரேற்றம் நகரல். நேரேற்றம் ஒரு நாள் நகராது, இலத்திரன் மட்டும்தான் நகர்ந்து போய் நேரேற்றத்தை பூஜ்ஜியமாகும். அப்ப மின்னிசை கோடுகள் பத்தி ஓரளவு உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கும். சரியா? சரி, இதுல கோடு வரல, இந்த தூண்டப்பட்ட அப்படி சொல்லி வீட்டு வராது, வராது. சரியா? அப்ப மின்விசை கோடுகள் எப்படி வரும், என்ன வடம் என்று உங்களுக்கு ஒரு அளவுக்கு விளங்கிட்டு, நேரேற்றத்தில் புறப்படும் மறையேற்றத்துல போய் முடியும் எல்லாம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு என்ன செஞ்சுட்டு விளங்கிடுச்சு. இப்ப பாருங்க, இப்ப நேரா ஏற்றிய கடத்தியை வச்சுக்கேன், அதை நான் நோமலாக்குறேன். இப்படி ஒரு கடத்தி, இஞ்சாலயம் ஒரு கடத்தி,
அப்ப மின்விசை கோடுங்கிறது இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். இதை நான் ஒரு சிங்கிள் கடத்தியா வச்சிருந்தா, ஒரு நூல் கடத்தி மாதிரி வச்சிருந்தா, இது பிளஸ் கியூ ஏற்றப்பட்டிருக்கு, இது மைனஸ் கியூ என்றா என்ன இந்த கோடு வருமா? வராது. ஏன்? இது ஒரு நேராயிட்டு ஒரு பக்க கடத்தி வைக்க. அப்ப இது பிளஸ் கியூ, இது மைனஸ் கியூ என்றா இருக்கிறதும் தூண்டப்பட்டு வர சமனா வரும். அப்ப கோடு என்ன செய்யும்? இப்படியா வந்து முடிஞ்சிடும். இது விளங்குது. அப்ப இன்னைக்கு ஒரு ஆள் செல்லுங்க, இது விளங்கு. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கண்டா, இதுக்கு இடைப்பட்ட அழுத்தத்தை இன்னைக்கு செல்றாங்க, ஒரு வி என்ற அழுத்தம், இதுக்கு இடைப்பட்ட அழுத்தம் செல்றாங்க. அப்ப இந்த வி அழுத்தம் எப்படி வரும்? ஓரளவு நேரேற்றத்தை முடிவிலிருந்து கொண்டு வரக்குள்ள இந்த மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வழிதான் என்ன வி அழுத்தம். அந்த ஓரளவு ஏற்றத்தை நான் முடிவிலிருந்து கொண்டு வரக்குள்ள இவருக்கு ஒரு அழுத்தம் நீக்கும். இங்கே இருந்து உள்ள போறதுக்கு இன்னும் ஒரு வேலை செய்வேன். அப்ப இந்த அழுத்தத்தை நான் பூஜ்ஜியமாக்கினா தான் இதுக்கு இடைப்பட்ட அழுத்த வித்தியாசத்தை நான் காணலாமா? காணலாம். அப்ப அந்த அழுத்த வித்தியாசத்தை, இந்த அழுத்தத்தை பூஜ்ஜியமாக்கணும்னா என்ன செய்யணும்? ஏர்த் பண்ணணும். அப்படி நான் ஏர்த் பண்ணணும்டா, இந்த இடத்துல அழுத்தம் விங்கிறது என்ன ஆகும்? பூஜ்ஜியம் ஆகும். அப்ப ஏர்த் பண்ற இடத்துல அழுத்தம் பூஜ்ஜியம் ஆகும். இதை நோட் பண்ணுங்க முதலாவது. அப்ப ஏர்த் பண்ற புள்ளி ஃபுல்லா, இந்த நேருவோடு ஃபுல்லா அழுத்தம்ங்கிறது என்ன இருக்கணும்? பூஜ்ஜியமா இருக்கணும். சரியா? சரியா? சரி. இப்ப இது சரி. பின்ன பாருங்க, இப்ப 3 சந்தர்ப்பங்கு இருக்காட்டப்பாரு. இப்ப இது முதலாவது, இது பிளஸ் கியூ ஐட்டப்பட்டிக்கு, இது மைனஸ் கியூ ஐட்டப்பட்டிக்கு, இதுக்குள்ள இப்படி என்ன செய்யும்? மின்விசை கோடு இருக்கும். அதே மாதிரி என்ன செய்யறா, இதுக்குள்ள ஒரு கடத்தும் பாலத்தை பூத்தப்படுற. அப்ப கடத்தும் பாலம்ங்கிறது இப்படித்தான் நிற்கும். இது ஒரு கடத்தும் பாலம் என்றா, இது ஒரு உலோகத்தால் ஆக்கப்பட்டிருந்தா மின்விசை கூட என்ன செய்யும்? உள்ளுக்கு போகுமா? உள்ளுக்கு போவாது. ஏன்? இது ஒரு கடத்தும் பாலம், ஒரு கடத்தி என்ன மின்விசை கோடு உள்ளுக்கு போவாது. இந்த கடத்தி என்ன செய்யப்படுறா, இதுக்கு உள்ளுக்கு கொண்டு போய் வைக்கப்படுற. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல உள்ளுக்கு நான் கடத்தியை வச்சிருந்தா, இது பிளஸ் கியூ, இது மைனஸ் கியூ. உள்ளுக்கு நான் கடத்தியை வச்சு என்ன நடக்கும்? எப்படி கோடு போகும்? இங்க இருந்து கோடு போய் உள்ளுக்கு போடுவாது, இப்படி போகும். இங்க இருந்து போய் இப்படி இப்படி இப்படி. இது விளையுண்டா? இது விளையும். ஏன்? உள்ளுக்கு ஒரு மெட்டல் வச்சுக்க, இது ஒரு கடத்தியை வச்சுக்க, கடத்தும் மெட்டல் பிரிட்ஜ், கடத்தும் பாரத்தை வச்சுக்க. அடுத்தது செல்றன் ஒரு காவலியை உள்ளுக்கு வைக்க, அதாவது இப்படி இருக்கி, இதுக்குள்ள என்ன செய்யறேன்? ஒரு காவலியை உள்ளுக்கு வைக்க. வச்சுனா கோடு போகும், இந்த டொட் இப்படி போகும், கோடு போகும், டொட் இப்படி போகும், கோடு போகும், டொட் இப்படி போகும், இப்படி போகும். இது விளையுண்டா? இது விளையும். இப்ப எனக்கு செல்றாங்க, ஒன்றுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் அடுத்த வித்தியாசம்ங்கிறது வி ஆயிக்காம். இந்த கடத்தும் பாலத்தை வச்சா இருக்கிற அடுத்த வித்தியாசம்ங்கிறது V1 சொல்றாங்க. ஒரு காவலியை வச்சா வார அடுத்த வித்தியாசம்ங்கிறது என்ன? ஒரு V2 சொல்றாங்க. எனக்கு ஒரு ஆள் செல்லுங்க, இந்த V1 V2 இப்படி ஓட பண்ணலாம். ஓரளவு நேரேற்றத்தை மின்விசைக்கு எதிராக செய்யப்படுற வேலைன்னா என்ன? மின் அழுத்தம்ங்கிறது. இப்ப நான் ஓரளவு நேரேற்றத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இதுக்கு என்ன வேலை செய்யணும், அதுக்கும் அதே வேலை செய்யணும், இதுக்கும் அதே வேலை செய்யும். அப்ப எங்களுக்கு இதுக்கு இந்த அளவு பிரச்சனை இல்லை. அந்த ஏற்றத்தை இதுல இருந்து இதுல கொண்டு வரக்குள்ள செய்யப்படுற வேலையோட வித்தியாசம் தான் இந்த அழுத்த வித்தியாசம் வைக்கும் காரணமா இருக்கும். இந்த இவரத்திலிருந்து இவர்கிட்ட கொண்டு வரதுக்கு செய்யப்படுற வேலைங்கிறது இந்த மின்விசை கோடுல தங்கிருக்கு. அப்ப இந்த மின்விசை கோடு தொடர்ச்சியா இருக்கு. இங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு வி அழுத்தம் வேண்டா, இங்க இருந்து இங்க கொண்டு வரக்குள்ள இந்த கேப்புக்குள்ள நான் வேலை செய்வேனா? ஏன்? மின்விசை கோடு இல்ல, அப்ப இந்த கேப்புக்குள்ள வேலை செய்ய மாட்டேன். அப்ப இங்க செய்யப்படுற வேலையோட இந்த செய்யப்படுற வேலை என்ன இருக்கணும்? குறைவா இருக்கணும். அப்ப எனக்கு அழகா விளங்குது,
இதை விட இது குறைய பிடிச்சிது. அடுத்தது பார்க்க இங்கிருந்து இங்க கொண்டு போகல வி வேணுண்டா இங்கிருந்து இங்க கொண்டு வரக்குள்ள விய விட அரிக்கணும் குறைவாத்தான் இருக்கணும். இது ஃபுல்லா கோடிக்கு இது டொட்ட கோழி அதை விடங்க. அப்ப நான் இதையும் ஒப்பிடணும். இங்கிருந்து இது ஓட்டத்தை கொண்டு வரக்குள்ள இந்த கெப்புக்குள்ள அறவே கோடு இல்லை. இங்கிருந்து இங்க கொண்டு வர இந்த கெப்புக்குள்ள கொஞ்சம் கோடு இருக்கு, இதுக்குள்ள அறவே கோடு இல்லை. அப்ப இதுக்குள்ள அறவே வேலை நடக்காது, இந்த கெப்புக்குள்ள கொஞ்சம் வேலை நடக்கும். அப்ப எனக்கு அதுல இருந்து அளா விளங்குது இந்த வி வண்ணங்கிறது பி டூவை விட என்ன இருக்கணும், சின்னதா இருக்கணும். அதுக்கு பிறகு பிடிக்கிற இந்த பிங்கிறது பி டூவை விட என்ன இருக்கணும், பெருசா இருக்கணும். நோட் பண்ணுங்க. விளங்கிட்டு உங்களுக்கு விளங்கிடும். அப்ப இந்த கோட்டை வச்சு எல்லாத்தையும் கிடைக்குது. இந்த இதுக்குள்ள கோடு இல்ல அப்ப வேலை பூஜ்ஜியம், இதுக்குள்ள கோடு கொஞ்சம் இருக்கா அப்ப கொஞ்சம் வேலை நடக்கும். இந்த ரெண்டு பரப்பும் சமனா இருந்தாதான், அதாவது இந்த தூரம் டி இருக்கணும், இந்த தூரம் டி இருக்கணும், ரெண்டும் சமனா இருந்தாதான் இந்த கதை. ரெண்டும் வித்தியாசப்பட்டா வித்தியாசம் வரும். அதை ஒப்பிட தெரியும், அதுக்கேற்ற மாதிரி ஒப்பிடணும். அப்ப இந்த கோட்டை வச்சு மின்புல வலிமையை மின் அழுத்தத்தை ஒப்பிட தெரியணும். எங்க வந்தாலும் மின்னழுத்தம் மட்டும் கேட்டா நீங்க வரைவெளி பொருட்களால மட்டும்தான் யோசிக்கணும். ஓரளவு நேரத்தை முடிவில் இருந்து குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வரும்போது மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைதான் மின்னழுத்தம். இதை மட்டும்தான் நீங்க யோசிக்கணும், வேற ஒன்றும் யோசிக்கணும். அதை யோசிச்சு கோடை கோட்டை பிடிப்பட்டும் போட்டுட்ட செறிவு வாயுதாக்கம் கோடு இருக்கா இல்லையான்னு பார்த்து வேலை நடக்குமா நடக்காது பார்த்து ஒப்பிட தெரிஞ்சா சரி. அப்ப ஏர்த் பண்ண என்ன நடக்கும், ஏர்த் பண்ற புள்ளியில் அழுத்தம் பூஜ்ஜியமாகவும் அதில் வச்சு யோசிக்கணும். சரி, இங்க நான் ஏர்த் பண்ணல, ஏர்த் பண்ணாட்டியும் அங்கிருந்து இங்க கொண்டு வரதுக்கு 3 சந்தர்ப்பத்திலையும் இந்த பிளேட்டு கொண்டு வரதுக்கு ஒரே வேலையை தணிக்கும். மின்புல வலிமையிலையும் கோலம் ஒரு ஸ்பெஷல் தான், ஈர்ப்பு புலத்திலையும் என்ன கோலம் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், அதெல்லாம் விளங்கி வைக்கணும். இந்த கோல கடத்தி மாறி கடத்தும் கோல ஓடு வந்தோண்டிருக்கு. அப்ப கோல கடத்தி வேற, கடத்தும் கோல ஓடுங்கிறது வேற. ஒரு கோல கடத்திங்கிறது இப்படி இருக்கும், இது என்ன மேற்பரப்பு இருக்கும் போது ஒரு கோல கடத்தி. அப்ப மேற்பரப்புல மட்டும்தான் என்ன செய்யும், மின்னேற்றம் காணப்படும், ஒரு ஏற்றத்துடன். இந்த கோல கடத்தும் ஓடுங்கிறது எப்படி என்றா ரெண்டு ஓட்டை கொண்டிருக்கும், இது ஒரு ஓட இருக்கும், இன்னும் ஒரு ஓடு மேலால இப்படி ஒரு கோடு இருக்கும். அப்ப இது கோல கடத்தி, இது கோல கடத்தும் ஓடு, இதை நோட் பண்ணுங்க. அப்ப இது ரெண்டுக்கும் இடையில மின்விசை கோடு வருமா, இதை நோட் பண்ணுங்க. இது கோல கடத்தி, இது கோல கடத்தும் ஓடு. சரியா, சரி.
இதுல நான் ஒரு ஏற்றத்தை விட்டனண்டா இந்த ஏற்றம் முழுக்களும் இந்த மேற்பரப்புல என்ன செஞ்சிருக்கும் சீரா பரம்பி காணப்படும். சரியா? இதுல நான் ஏற்றத்தை விடாமலுக்கு ஒரு மையத்துல நான் ஒரு பிளஸ் கியூ ஏற்றத்தை வச்சிருந்தேன். இந்த கோல கடத்து மோட்டு பிளஸ் கியூ வச்சு மேலுக்கு ஒரு பிளஸ் கியூ வச்சிருந்தா இப்படி கோடு வரும். இந்த பிளஸ் கியூல இருந்து இங்க இருந்து ஒரு கோடு வலிக்கிடும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். இந்த கெப்புக்குள்ள கோடு வருமா வராதா? கோடு வராது. ஏன்? இது ஒரு கடத்தும் நேரிய தாட்ட இப்படி எடுத்துனா இஞ்சால மட்டும் நான் கோடு வரும், முழு கோடு வருமா? கோடு வராது. இதை நான் அப்படியே வளைச்சு எடுக்கிற மாதிரி தானே இதுவும் இருக்கு. இந்த துண்டை பிடிச்சி இப்படி சுருட்டி எடுத்துறா இது அப்படி இருக்கும். அப்ப இந்த உள்ளுக்கு கோடு போமா? கோடு போகாது. அப்ப இந்த கோடம் இருந்து இப்படி போய் வெளியால என்ன செய்யும்? அதே மாதிரி இப்படி போகும், அதே மாதிரி இப்படி போகும், அதே மாதிரி இப்படி போகும், அதே மாதிரி என்ன செய்யும்? இப்படி போகும். நோட் பண்ணுங்க. சரியா? சரி, இப்ப இந்த கோல கடத்திய நான் ஒரு நடுநிலையா தான் வச்சுக்கேன். அப்ப இந்த பிளஸ் கியூவால தூண்டப்படுற ஏற்றம்ங்கிறது இந்த கோல கடத்திக்கு ரெண்டு மேற்பரப்பு, ஒன்று உள் மேற்பரப்பு, இன்னும் ஒன்று என்ன நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. இவைகள் தான் முக்கியம். இந்த மின்புல வழி மேல விளங்காம போற பகுதிங்கிறது தான் இந்த வேலை. அதுகள் விளங்காட்டி அங்கே மின் கொள்ளளவும் அதுகள் விளங்காது. அப்ப இதை நீங்க நல்லா விளங்கணும். சரியா? இது ஒரு கோலக்கடத்தி என்றா இந்த கோலக்கடத்தியை நான் ஒரு நடுநிலையா தான் செஞ்சுக்கிறேன். இந்த புள்ளி ஏற்றத்துக்கு மேல கொண்டு வச்சுக்கேன். அப்ப இந்த புள்ளி ஏற்றம் பிளஸ் கியூவா இருந்தா இதுல வெளிக்கிற கோடு ஒரு மைனஸ் கியூ தேர்டியான செய்யும் போகும். அந்த கோலக்கடத்திக்கு ரெண்டு மேற்பரப்புக்கு இது ஒரு மேற்பரப்பு, இந்த பெரிய மேற்பரப்பு கொண்டிருக்கு. அதாவது உள் மேற்பரப்பு இன்னும் வெளி மேற்பரப்பு ஒரு தைடு வட மாத்தான் நீக்கும். உள் மேற்பரப்பும் வெளி மேற்பரப்பு நீக்கும். அப்ப இந்த பிளஸ் கியூங்கிறது இந்த உள் மேற்பரப்பு என்ன ஏற்றமா தூண்டும்? ஒரு மைனஸ் கியூவா தூண்டிச்சாமண்டா இந்த மைனஸ் கியூங்கிறது வெளியில என்ன ஆகும்? இது தொடர்ந்து நடுநிலை அறிக்கணும்டா வெளியேற்றம் என்ன அறிக்கணும்? ஒரு பிளஸ் கியூ அறிக்கணும். அப்ப இந்த ஏற்றத்தில் இருந்து வெளிக்கிற கோடும் வெளியே போற கோடும் சமனா இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி படம் கிடைக்கணும். சரி, அப்ப இந்த பிளஸ் கியூங்கிறது கோலம் மேற்பரப்புல சீரா பரம்பி காணப்படும். அதையும் நோட் பண்ணுங்க. அப்ப இது கோல கடத்தி, இது கோல கடத்தும் ஓடு. அதுகளை விளங்கினா சரி. சரியா? முடிஞ்சா? முடிஞ்சு. இப்ப நம்ம இந்த கோல கடத்தியையும் கோல ஓட்டையும் சேர்த்து பார்ப்போம். ரெண்டையும் கம்பைன் ஆகினு நடக்கும்னு பார்ப்போம். ஒரு கோல கடத்தி எடுக்கணும். இன்னைக்கு ஒரு கோல கடத்தி, இந்த கோல கடத்தியின் மையமும் இந்த கோல ஓட்டுண்ட மையம் சமனா வார மாதிரி ஒரு கோல ஓட்ட வைக்க. அப்ப அந்த ஓடங்கிற இந்த கோல கடத்தி இந்த ஓட்டுக்கு இதாയിരിக்கும். இப்படி ஒரு ஓடும், இன்னும் ஒரு ஓடு மேலுக்கு வரும் தானே. அப்பான கோல ஓடு இப்படி ஒரு ஓடு மேல வரும். அப்ப இதுல நாங்க என்ன பார்க்க போறோம்டா, இதை நான் ஒரு ஏ என்று எடுக்கணும், இந்த கோல ஓட்டை நான் ஒரு பி என்று எடுக்கணும். அப்ப கோல ஓட்டுக்கு ரெண்டு மேற்பரப்பு, கோல கடத்திக்கு ஒரு மேற்பரப்பு. இது விளையாண்டா இதை முதல்ல அது பேருங்க. இது ஒரு நோட்ல போடுங்க. நோட்டன்னு போட்டு இந்த படத்தை முதல்ல அதுக்கு இருங்க. இத கோல கடத்தி ஏ என்று எடுத்திக்கேன், கோல ஓட்ட பி என்று எடுத்திக்கேன். அழகா படங்குறணும். இந்த நோட்ல எழுதுங்க. நகன்னு கேருங்க.
ஏங்கிறது கோல கடத்தி, பிங்கிறது என்ன கோல ஓடு. கடத்தும் கோல ஓடு, சும்மா கோல ஓடுண்டா பேரு. கடத்தும் கோல ஓடு, கடத்தும் கோல ஓடுன்றதான் உள்ளுக்கு கோடு வராது. அந்த ஒவ்வொரு சொல்லும் முக்கியம். அப்ப கீழுக்கு நோட்ல இந்த படத்துக்கு எரிப்பட்டு பக்கத்துல எழுதுங்க. நோட்ல நோட் என்ன அந்த படத்துக்கு எரிப்பட்டு ஏகமா பி என்பன ஏகமா பி என்பன ஏகமா பி என்பன ஏகமா பி என்பன ஒரே மையமுடைய ஏகமா பி என்பன ஒரே மையமுடைய ஏகமா பி என்பன ஒரே மையமுடைய திண்ம கடத்தும் கோலமும் ஏகமா பி என்பன ஒரே மையமுடைய திண்ம கடத்தும் கோலமும். அப்ப இந்த மையமும் இந்த கோல ஓட்டோட மையமும் ஒன்றுதான். ஏகமா பி என்பன ஒரே மையமுடைய திண்ம கடத்தும் கோலமும் திண்ம கடத்தும் கோல ஓடுமாகும். திண்ம கடத்தும் கோல ஓடுமாகும். திண்ம கடத்தும் கோல ஓடுமாகும். திண்ம கடத்தும் கோல ஓடுமாகும். சரியா? இதுல நம்ம 2-3 கேஸ் பார்க்க போறோம். இந்த ஏ ஏற்றி வச்சுட்டு பி ஏற்றாம பார்ப்போம், ஏ பி ஏற்று வச்சு பார்ப்போம், இது ரெண்டையும் ஏற்றாம பார்ப்போம். அப்படி 2-3 கேஸ் பார்க்க போறோம். அப்ப முதலாவது கேஸ் போடுங்க. ஏ பிளஸ் கியூ ஏற்றியும் பி ஏற்றாமலும் வச்சு என்ன நடக்கும்னு பார்ப்போம். அப்ப உங்களுக்கு வழங்குற மாதிரி எழுதுங்க. நான் என்ன செய்யறேன்டா, இந்த ஏ இந்த கோல ஓட்டை கடத்தும் கோலத்தை நான் ஒரு பிளஸ் கியூ ஏற்றி வைக்கேன். இந்த பிங்கிற கடத்தும் கோல ஓட்டை நான் என்ன செய்யறேன், ஏற்றப்படாமல் ஒரு நடுவில் ஏவிச்சிக்கேன். அப்ப இந்த ஏல பிளஸ் கியூ ஏற்றத்தை வச்சுக்கேன், இதுல ஏற்றப்படாம அப்படியே வச்சுக்கேன். இது முதலாவது சந்தர்ப்பம். இதுல எப்படி மின்விசை கோடுகள் வரும், என்ன விடம் என்று பார்ப்போம். சரியா? சரியா? சரி. இப்ப நான் ஏ பிளஸ் கியூ ஏற்றுனா இந்த ஏல ஏற்றிக்கிற பிளஸ் கியூ எல்லாம் இந்த மேற்பரப்புக்கு உள்ள இருக்குமா, மேற்பரப்புக்கு வெளியே இருக்குமா? மேற்பரப்புக்கு வெளியே இருக்கும், சீரா பரம்பி காணப்படும். அப்ப இங்க பிளஸ் இங்க பிளஸ் இங்க பிளஸ் இங்க பிளஸ் இங்க பிளஸ் இங்க பிளஸ் அப்படின்னு செய்யும், மேற்பரப்புல சீரா பரம்பி காணப்படும். அப்ப இந்த பிளஸ் கியூ என்ற ஏற்றம் இந்த கோல ஓட்டு உண்மை உள்ளோட்டுல மைனஸ் கியூ தூண்டுமா இல்ல அதோட கூட தூண்டுமா? ஒரு ஏனென்றா இங்க இருந்து போற கோடு எல்லாமே இந்த கோட்டை தாண்டியா போகணும். அப்ப இந்த பிளஸ் கியூல இருந்து தூண்டப்படுற எல்லா கோடும் இந்த கோட்டை தாண்டி போகணும். இந்த பிளஸ் கியூல தூண்டப்படுற எல்லா ஏற்றமும் இந்த ஏற்றத்துல செய்யணும், தூண்டப்படணும். இது பிளஸ் கியூவா போகுதாமண்டா இந்த ஓட்டுல என்ன ஏற்றம் தூண்டப்படணும், ஒரு மைனஸ் கியூ ஏற்றம் தூண்டப்படணும். அப்படி தூண்டிச்சாமண்டா கோடுங்கிறது எப்படி போகும், செங்குத்தா போகணும். இப்படி 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 போகும். அப்ப இது கோல ஓடு, கடத்தும் கோல ஓடுங்கிறதால உள்ளுக்கு கோடு போமா போவாதா? உள்ளுக்கு கோல ஓடு போவாது. அப்ப இது மைனஸ் கியூவா இருந்தா இந்த பிங்கிற விலையில ஏற்றப்படல. இது என்ன வெளியழைக்கிற கோடு, வெளியழைக்கிற இந்த ஓடுங்கிறது என்னையா தூண்டப்பட்டிக்கணும், ஒரு பிளஸ் கியூவா தூண்டப்பட்டிக்கும். அப்ப இங்க இருந்து எத்தனை கோடு வெளிக்கிடுதோ அதே கோடு வெளியால போகும். ஏன் ஏற்றத்துக்கு நேரடி கோடு போகும். அப்ப இங்கேயும் பிளஸ் கியூ இங்கேயும் பிளஸ் கியூண்டா வார கோடு உள்ளுக்கு போகாமல் இருக்கு, வெளியால என்ன செய்யும், அப்படியோ போகும். இது இப்படி போகும், இப்படி போகும், இப்படி நோட் பண்ணுங்க. இப்படி போ நோட் பண்ணுங்க. அப்ப ஏ பிளஸ் கியூ ஆகும், பி ஏற்றாமலும் வச்சு இப்படி கோடு வரும், மின் விசை கோடுகள் வரும். இந்த வெளியே வார ஓடு சமனாய்க்கணும். இது கொஞ்சம் கழிஞ்சி கேட்கும், பாத்துக்கிருங்க. மின்புலம்ங்கிறது சக்தியை வச்சு மின்விசை கோட்டை வச்சும் கதைச்சாலே மின்புலம் முடிஞ்சிடும். அப்ப சக்தியும் இந்த மின்விசை கோடு தானே என்ன செய்யும், இந்த மின்புலத்துல கூடிய தாக்கம் செலுத்தும்.
சரியா? முடிஞ்சா முடிஞ்சு. இப்ப எனக்கு ஒரு ஆள் செல்லுங்க, இവിടത്തെ நான் ஒரு புள்ளி எடுக்கணும், இந்த புள்ளியை நான் ஒரு பி என்ற புள்ளி என்ன எடுக்கணும். பி என்ற புள்ளி எடுத்தனண்டா இந்த பி என்ற புள்ளியில் இருக்கிற அழுத்தம் வி என்று எடுத்தனண்டா இந்த வி அழுத்தம்ங்கிறது இப்ப கோல ஓடு இருக்கக்குள்ள இந்த புள்ளி இருக்கிற அழுத்தம் வி என்றா கோல ஓடு இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த புள்ளி இருக்கிற வியா இருக்குமா, வி இல்ல வியோட குறையாக்குமா இல்ல விக்கு சமனாக்குமா? என்ன ஆகும்? வி அத்தனைக்கும். ஏன் இந்த அழைக்கிற கோடு இந்த கோடோடு வாரதுல பாதிக்கப்படுதா? பாதிக்கப்படுதா? அப்ப அந்த கோடு சமன் ஓரளவு நேரியத்தை இங்க கொண்டு வரக்குள்ள மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைங்கிறது இந்த கோலோடு இருந்தாலும் என்ன இல்லாட்டியும் என்ன சமனாய்க்கும். அதை நோட் பண்ணுங்க. அப்ப இந்த கோடோடு இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த புள்ளியில் அழுத்தம் பி என்றா வி என்றா அந்த அழுத்தம் என்ன ஆയിരിக்கும்? மாறாம அதே தான் இருக்கும். அது விளங்கிட்ட உங்களுக்கு. அதை முதல்ல அதை நோட் பண்ணுங்க. அப்ப கோலோடு இருந்தான்னு இல்லாட்டி என்ன இந்த பி என்ற புள்ளி அழுத்தம் மாறாது. இந்த கடத்தும் கோலோடு மட்டும் இருந்தாலும் வீத அழுத்தம், இந்த கோலோடு இருந்தாலும் அந்த இடத்துல அழுத்தம் வி அத்தனைக்குமே. நாங்கள போற கோடு மாறல, இந்த கடத்தும் கோலோடு வைக்கிற தளங்களை வைக்கிற கோட்டுக்கு பாதிப்பு இல்ல. அப்ப செய்யப்படுற வேலை சமண பாதித்தம் சமனா இருக்கணும். சரியா? இப்ப எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, இந்த எக்ஸ்டெண்ட புள்ளிகள் அழுத்தம் இப்ப இந்த சந்தர்ப்பத்துல V2 அழுத்தம் இருந்தா இந்த கோல ஓடு இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த எக்ஸ்டெண்ட புள்ளியில் இருக்கிற அழுத்தம் ஒரு V அழுத்தம் இந்த V2 ஓட பெருசா இருக்குமா இல்ல சமனாயிருக்குமா இல்ல குறையுமா? பெருசா இருக்கும். எப்படி பாக்குற? இந்த எக்ஸ்டெண்ட புள்ளி இருக்கிற அழுத்தம் இப்பத்தி அழுத்தம் V2 இருக்கு. இந்த கோல ஓடு இல்லாத சந்தர்ப்பத்துல இந்த கோல ஓடு இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த எக்ஸ்டெண்ட புள்ளி இருக்கிற அழுத்தம் நான் செல்றேன் ஒரு V நோட்டன் செல்றேன். அப்ப இந்த வி நோட்டுங்கிறது V2 என்ன இருக்கிறது? பெருசா இருக்கிறது. ஏனென்றா இந்த ஓரளவு நேரத்தை நீங்க கொண்டு வரக்குள்ள இந்த கெப்புக்குள்ள நீங்க வேலை செய்ய தேவை. ஆனா இந்த கோல ஓடு இல்லாட்டி இந்த கெப்புக்குள்ள நீங்க வேலை செய்யணும். அப்ப அந்த வேலையோட இந்த வேலைங்கிறது என்ன கழிவடுது. அப்ப இந்த இவர்த்திக்கிற அழுத்தம் கோல ஓடு இல்லாததை விட இவர்த்திக்கிற அழுத்தம் என்ன ஆகும்? குறைவா இருக்கும். அப்ப வி நோட்டை விட V2 சின்ன நாய்க்கும். அப்ப அதை நோட் பண்ணுங்க. கோல ஓடு இல்லாத சந்தர்ப்பத்தில் உள்ள அழுத்தத்தை விட இந்த V2 என்ற அழுத்தம் இந்த எக்ஸ்லிக்கிற அழுத்தம் என்ன இருக்கும்? குறைவா இருக்கும். அதுக்கான காரணம் இந்த கெப்புக்குள்ள மின்விசை கோடுகள் இல்ல. அப்ப மின்விசை கோடு இல்லாட்டி மின்விசைக்கு எதிராக வேலை நடக்கல. அப்ப அந்த வேலை நடக்கல. அப்ப அதை விட இது குறைவா இருக்கும். அதை நோட் பண்ணுங்க. சரியா? சரி. இப்ப எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, இந்த எக்ஸ்லிக்கிற அழுத்தம் இந்த கோல ஓடு இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் சமனா வரணும்டா இந்த திக்னஸ் கூடணுமா குறையணுமா? இந்த எக்ஸ்லிக்கிற இந்த அழுத்தம் கோல ஓடு ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் சமனா வரணும்டா. அதாவது கடத்தும் கோலம் இருக்கக்குள்ள இருக்கிற அழுத்தமும் கோல ஓடு வச்சா போற வார அழுத்தமும் சமனா வரணும்டா இந்த திக்னஸ் குறையணுமா கூடணுமா? குறையணும். அப்ப இந்த திக்னஸ் குறைய 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 ரெண்டு சந்தர்ப்பத்தில் இருக்கிற அழுத்தம் என்ன வர பார்க்கும்? சமனா வர பார்க்கும். அது உங்களுக்கு தெரியும். அப்ப இது முதலாவது கண்டிஷன்ல இவ்வளவு பார்த்துட்டோம். இந்த வேலையை பத்தியே நான் கூடிய கதைக்கண்டாதான் முக்கியம். அதாலதான் எல்லா படத்திலையும் வேலை அழுத்தத்தை பத்தி கழிச்சிட்டு போறேன். அப்ப அதுல உங்களுக்கு விளங்காத ஆக்கள் திருப்பி திருப்பி பார்க்க என்ன செய்யும்? உங்களுக்கு விளங்கிடும். இப்ப அடுத்த கேஸ் போடுங்க. ஏ நான் பிளஸ் கியூ ஆகும், பி நான் ஒரு மைனஸ் கியூ ஆகும் ஏற்றி வைக்க. அடுத்த கேஸ் செல்றாங்க. ஏ என்ன செய்யறாங்க? ஏ இந்த கடத்தும் கோலோட பிளஸ் கியூ ஆகும், கடத்தும் கோலத்தை பிளஸ் கியூ ஆகும், பி என்ற கடத்தும் கோல ஓட்ட என்ன செய்யறாங்களாம் ஒரு மைனஸ் கியூ ஆகும் ஏற்றி வைக்காங்களாம். அப்படி வச்சா எப்படி மின்விசை கோடுகள் வரும் பார்ப்போம். அப்ப முதலாவது நான் ஒரு கடத்தும் கோல ஓடக்குறேன். இப்படி இருக்கும். அதுக்கு ஒரு மையம் இருக்கும். அதே மையத்தை மையமா கொண்டு இன்னும் ஒரு கோல ஓடுகிறேன். இது கடத்தும் கோலத்துக்கு இருக்கும். கோலத்தின் கோல ஓட்டக்குறேன். அதன் செய்யும் இப்படி வரும். இப்படி வந்துச்சாமண்டா எனக்கு இந்த ஏ பிளஸ் கியூவா ஏற்றி வைக்காங்களாம்.
ஆனா இந்த பிஏ மைனஸ் கியூவா ஏற்றி வைக்காங்களாம். அப்ப இந்த பிளஸ் கியூல இருக்கிற ஏற்ற முழுக்களும் மேற்பரப்புல சீரா பரம்பி காணப்படும், இப்படி இப்படி காணப்படும். அப்ப இந்த பிளஸ் கியூவால தூண்டப்படுற ஏற்றம் ஒரு மைனஸ் கியூவா இருக்கும். இங்க இருந்து கோடு வலிக்கிற கோடு எல்லாம் இதுல வந்து முடியணும். அப்ப இந்த ஏற்றம் ஃபுல்லா ஒரு மைனஸ் கியூ வரைக்கும் இருந்துச்சாமண்டா கோட் என்சி இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, வெளியால கோடு வருமா வராதா? வெளியால கோடு வர அதே இது மைனஸ் கியூ தானே. அப்ப தூண்டப்படுறதும் ஏற்றப்பட்டது சமனாய்க்கிறதால வெளியால செய்யாது, கோடு வராது. இதோட கோடு நின்று நோட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு மின்விசை கோடு எப்படி தூண்டுது, தூண்டுற எல்லாம் முடிஞ்ச எப்படி ஏற்றம் வரும், அதுல உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் வந்திருக்கும். இப்ப நான் ஏ இதே முடிஞ்சா முடிஞ்சு. இப்ப நான் ஏ பிளஸ் கியூவாவும் பி ஏர்ட் பண்ண இப்படி வரும். மணிக்காரால் கூறி காட்டுங்க. ஏ நான் பிளஸ் கியூவா கூறி போட்டு எடுத்து போட்டு பி நான் ஏற்றாமலுக்கு இதை நான் ஏர்ட் பண்ணிட்டேன். பி ஏர்ட் பண்ணிக்கேன். ஏர்ட் பண்ண என்ன வரும் கூறி பாருங்க பாப்போம். அந்த தகட்டுக்கு வர மாதிரி வரும். கூறுங்க பாப்போம். ஏர்ட் பண்ணா பிளஸ் வெளியே வராது, பிளஸ் ஒரு இலத்திரன் போய் முடிச்சிடும். அப்ப ஏர்ட் பண்ணா நடக்க மாட்டோம், ஒரு நாள் யோசிங்க. இதே படத்துல பாப்போம். இதை நான் என்ன செய்யறேன், ஏர்த் பண்றேன். இந்த பி என்ற இதை ஏர்த் பண்ணி விட்டிக்கிறது. ஏர்த் பண்ண இந்த அழுத்தம், இந்த கோடு ஃபுல்லா, இந்த வட்டம் ஃபுல்லா அழுத்தம் என்ன ஆகும், பூஜ்ஜியம் ஆகும். ஏர்த் பண்ண அழுத்தம் பூஜ்ஜியம் தான், பூஜ்ஜியம் ஆகும். இப்ப ஏ நான் பிளஸ் கியூ ஆயிட்டு இப்படிதான் கோடு வெளியே போகும். அது விளையுண்டா, அது விளையுண்டு. அப்ப இந்த பிளஸ் கியூ எடுத்து ஒரு மைனஸ் கியூ தூண்டினா வெளியால ஒரு பிளஸ் கியூ வருமா வராது? பி ஏற்றாம வச்சுட்டா பிளஸ் கியூ வரும். அந்த வெளியே வர பிளஸ் கியூ ஏற்றம் ஃபுல்லா பிளஸ் பிளஸ் பரம்பிக்குமா, பரம்பிக்காது என்ன? இப்ப இதனால் பிளஸ் கியூ ஆகும். இதை ஏற்றாமலுக்கு அப்படியே விக்க பிஏ வச்சு போட்டு ஏர்ட் பண்றேன். ஏர்ட் பண்ண நடக்கும். இதை பிளஸ் கியூ ஏற்றது, இந்த பிளஸ் கியூ இந்த உள்ளோட்ல மைனஸ் கியூ தூண்டும். மைனஸ் கியூ தூண்டு தொடர்ந்து பூஜ்ஜியம் இருக்கணும்ங்கிறது வெளியோட்ல பிளஸ் கியூ வரும் இல்லையா? ஏன் இது மைனஸ் கியூ பிளஸ் கியூ வந்தா பூஜ்ஜியம். அப்ப பிளஸ் கியூ வந்தா இந்த பிளஸ் கியூங்கிறது ஏற்றம் ஃபுல்லா சீரா பரம்பி காணப்படும். ஆனா ஏர்ட் பண்ணா இந்த ஏற்றம் எல்லாம் என்ன செஞ்சிடும், பெய்திரும். அப்ப இந்த கோடை எப்படி வரும், இதே செட்டப் எல்லாம் வரும். அது விளையாண்டா நோட் பண்ணுங்க. அப்ப ஏர்ட் பண்ணாலும் படம் இப்படி தான் வரும். ஏன் வெளியே வர பிளஸ் எல்லாம் இந்த இலத்திரன் போய் நியூட்ரல் ஆகி இப்ப வெளியே கோடு வராது. ஏர்ட் பண்ணா விட்டா வெளியே கோடு வரும். அது முதல்ல அதுல பாத்துடும். சரியா? இப்ப அடுத்தது பார்ப்போம். ஏ நான் பிளஸ் கியூ ஆகும், பி நான் பிளஸ் கியூ அமைத்துறேன். ரெண்டையும் நான் பிளஸ் கியூ ஆயிடுறேன். ஏ என்ற கடத்தும் கோலத்தை பிளஸ் கியூ ஆயிடுறேன். அதே மாதிரி பி என்ற கடத்தும் கோல ஓட்டையும் நான் என்ன செய்யறேன், பிளஸ் கியூவா ஏற்றுறேன். ஏற்றிதான் நடக்கும் பார்ப்போம். இதில் கட்டாயம் பலங்களும் இதுக்கு பிறகு இதுல கிராஃப் எப்படி வரும், அழுத்தம் எப்படி மாறும், மின்புல வலிமை இப்படி மாறும்ங்கிறத படிப்பேன். விபடத்தை படிப்பிக்காம நான் எல்லாத்தையும் மொத்தமா செல்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு போறேன். பாருங்க, இப்ப ஏ நான் பிளஸ் கியூவாவும் பி பிளஸ் கியூவாமே வைக்கப்படுறேன். அப்ப கடத்தும் கோலத்துக்கு ரன் இப்படி இருக்கும், கோல ஓட்டக்கு ரன் இப்படி என்ன இப்படி கோல ஓட்டக்கு இருக்கு. கீழண்டா ஏ நான் பிளஸ் கியூ ஆயிட்டு வச்சுக்கேன், பி நான் செஞ்சுக்கேன் விளையுலா பிளஸ் கியூ ஆயிட்டு வச்சுக்கணும். இது இருக்கிறது. அப்ப ஏற்றுண்டா இந்த பிளஸ் கியூங்கிறது உள்ளோட்டுல என்ன மேற்பரப்பு, அப்ப மேற்பரப்பு ஃபுல்லா தான் என்ன செய்யும், இந்த ஏற்றம் பரம்பி காணப்படும். அப்ப இந்த பிளஸ் கியூங்கிறது இந்த ஓட்டுண்ட உள் மேற்பரப்புல ஒரு மைனஸ் கியூவை தூண்டும். அப்ப தூண்டுற கோடு
இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். 4 கோடு இருக்கு. பிளஸ் கியூக்கு 4 கோடு இருக்கு. அப்ப இந்த மேற்பரப்புல ஒரு மைனஸ் கியூ ஏற்றத்தை தூண்டுதாமண்டா, இங்க பாருங்க, மேற்பரப்புல மைனஸ் கியூ ஏற்றத்தை தூண்டுதாமண்டா, இது விளைவுலா பிளஸ் கியூ ஆயிருக்கணும். ஆனா மேற்பரப்பு உள் மேற்பரப்புல மைனஸ் கியூ இருக்கு. அப்ப விளைவுலா பிளஸ் கியூ வரணும்டா, வெளி மேற்பரப்புல என்ன ஏற்றம்டா ஜி, வெளி மேற்பரப்புல பிளஸ் பிளஸ் 2q ஏற்றம் இருந்தா தானே ரெண்டும் கூட்டுப்பட்ட ஒரு பிளஸ் கியூ வரும். விளையாண்டாப்ப அப்ப உள் மேற்பரப்புல மைனஸ் கியூ தூண்டப்படுறது, ஆனா வெளி மேற்பரப்புல பிளஸ் 2q வந்தா தான் இந்த விளையில அந்த கோட ஓடுங்கிறது பிளஸ் கியூ ஏற்றப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு சொல்லுங்க, வெளிநோக்கி எல்லா ஏற்றமும் சீரா பரமி காணப்படும். அந்த காணப்படுற கோடங்கிறது இங்க 4 கோடண்டா, வெளிநோக்கி எத்தனை கோடு வரும், 8 கோடு வரும். ஏன் இது பிளஸ் கியூக்கு 4 கோடண்டா, 2qக்கும் 8 கோடு வரும். அப்ப வெளிநோக்கி இந்த கோடம் அப்படியே போகும், உள்ளுக்கு கோடு நிக்காது, அப்படியோ இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். எக்ஸ்ட்ரா இன்னும் 4 கோடு என்ன செய்யும் வரும். அந்த கோடை நான் என்ன செய்யறது, இப்படி கேடுறேன். ஏன் எக்ஸ்ட்ராவா 4 கோடு கேடுறேன்னா எல்லாம் வழங்கிக்கணும், எல்லாம் பெஸ்ட் ஓப்ல இருந்து படிப்பிச்சுட்டு வரேன். இப்படி வெளியில 8 கோடு வரும். நோட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8, உள்ளுக்கு 4 கோடு, பிளஸ் கியூக்கு 4 கோடு இருந்தா பிளஸ் 2qக்கு 8 கோடு வரும். நோட் பண்ணுங்க. சரியா, அது முடிஞ்சு. இப்ப அடுத்தது போடுங்க, ஏ பிளஸ் கியூ ஆகும், இதோட முடியுது. ஏ பிளஸ் கியூ ஆகும், ஏ என்ற கோலத்தை பிளஸ் கியூ ஆயிட்டிருக்கேன், பி என்ற கடத்தும் கோலத்தை மைனஸ் 2q ஆயிட்டிருக்கேன். ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுங்க. ஏ பிளஸ் கியூ ஆகும், பி எல்லாம் மைனஸ் 2q ஆகும். ஏ பிளஸ் கியூ ஆகும், பி எல்லாம் மைனஸ் 2q ஆகும் ஏற்றப்பட்டி. அப்ப மைனஸ் 2 கோடு உள்ளுக்கு வரணும், அதுக்கெல்லாம் யோசிச்சு படத்துக்கு இருங்க. உள்ளுக்கு கொண்டு மாறாது. இப்படி பாருங்க, ஏ என்ற கடத்தும் கோடு அதே மையாகி பி என்ற கடத்தும் கோல ஓட்டக்கு கிருணா ஏ நான் பிளஸ் கியூ ஏற்றி வச்சுக்கேன், இது மையம். அப்ப பிளஸ் ஏற்றம் முழுவதும் மேற்பரப்புல சீரா பரவி காணப்படும். இப்படி 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 என்ன செய்யும் காணப்படும். இது பிளஸ் கியூ என்ற இந்த மேற்பரப்புல ஒரு மைனஸ் கியூ தூண்ட கோடங்கிறது இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி என்ன செய்யும் வரும். இதை நான் விளையிலா மைனஸ் 2q செஞ்சுக்கிறேன் ஏற்றப்பட்டீங்க. விளையிலா மைனஸ் 2q வரணும்டா, இது இஞ்சால மைனஸ் கியூ, இஞ்சால என்ன வரணும் மைனஸ் வரணும். அப்ப இஞ்சால மைனஸ் கியூ வந்தா சரியா, ஏ இது பிளஸ் கியூ, இங்க ஒரு மைனஸ் கியூ தூண்டும், இந்த மைனஸ் கியூ இந்த மைனஸ் கியூ இங்க இருந்தா 2 மைனஸ் கியூ. அப்ப பி என்ன அகற்றிக்கணும்,
ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க. எப்படி வரும்? இந்த ரெண்டு கோல ஓட்டுன்ற விலையில தான் நீங்க பாக்கணும். இதெல்லாம் மைனஸ் கியூ, இது மைனஸ் கியூ தான், ரெண்டும் கூட்டப்பட்ட மைனஸ் கியூ 2q ആണ്. ஏன் இது பிளஸ் தானே, இது பிளஸ் தானே, இந்த ஓ2 பிளஸ் கியூ, அப்ப மைனஸ் கியூ உள்ளுக்கு தூண்டும், உள்ளுக்கு தூண்டே மைனஸ் கியூ, இங்க ஒரு மைனஸ் கியூ வந்தா சரிയാണ്. அப்படி வராது, அது பூஜ்ஜியம் இருந்ததான், ஓடு பூஜ்ஜியம் இருந்ததானே, மைனஸ் கியூ அல்ல பிளஸ் கியூ வரும் இல்லைங்களா? இப்ப என்ன பாருங்க, இது மைனஸ் கியூ, இது மைனஸ் கியூ உண்டா, அப்ப மைனஸ் கியூ வெளியே வந்த வெளியால மைனஸ் பரப்பி காணப்படுமா வராதா? காணப்படும். அப்ப கோடு படி நோக்கி போகுமா உள்நோக்கி வருமா? உள்நோக்கி வரும். கோடு எப்படி வரும்? இப்படி 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 இப்படின்னு செய்யும். வேற நோட் பண்ணுங்க. இந்த விலையில வார இந்த கோல ஓட்டு ரெண்டு ஓட்டையும் கூட்டி வரதான் மைனஸ் 2q வரைக்கும். அதை பாத்தீங்கன்னா சரி, ஏற்றப்படலண்டாத்தான் இந்த பிளஸ் கியூ வந்து இந்த மைனஸ் கியூ வரும், இந்த மைனஸ் கியூ வந்து பிளஸ் கியூ வரும், ஏற்றப்படாட்டி பூஜ்ஜியம். சரியா? இதுக்கு பிறகு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, இந்த ஓட்டை நான் இப்படி தள்ளி வச்சா என்ன நடக்கும், அதெல்லாம் பத்தி பார்க்கணும். அதுக்கு பிறகு இது அடுத்த வகுப்புல பார்ப்போம் அதை பத்தி. சரிதானே? அப்ப இதோட நிப்பாட்டுறேன். மற்ற வகுப்புல இதை பத்தி பார்க்கணும், இந்த வரைவுகள், மின்புல வடிமைக்கும் மின்னழுத்தத்துக்கு இடையிலான தொடர்பு பார்த்தோம்னா உங்களோட மூணாவது டியூட் ஃபுல்லா முடிஞ்சிடும். இப்ப இதுக்கு பிறகு நீங்க உங்களோட முதலாவது டியூட்டை ஃபுல்லா செய்யலாம். அப்ப முதலாவது டியூட்டை ஃபுல்லா செஞ்சு பார்த்துட்டீங்க. அந்த அடுத்த கிளாஸ்ல அடுத்த சாப்டர் தொடங்கும், மின்புல வலிமைக்கும் இதுக்குமான தொடர்பு வரைவு இப்படி வரும் பார்ப்போம். ரைட்.